மாணவர்களை இந்த அளவிற்கு ஊக்குவித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல சிரமங்களுக்கிடையே வெளியூரிலிருந்து அவர்களோடு உங்கள் நேரத்தை செலவு செய்து அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய உற்சாகப்படுத்துதலும் உறுதுணையும் தான் இந்த குழந்தைகளை மேன்மேலும் சிறப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. கழக செய்தி வெளியீட்டு தொடர்பாளர் அண்ணன் TKS இளங்கோவன் அவர்கள் மாநிலங்களவையில் என்னை வழி நடத்தி சென்றவர். மாநிலங்களவையில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் திராவிட இயக்க சிந்தனைகளை குறித்த எந்தெந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் அண்ணன் TKS இளங்கோவன் அவர்கள். நான் இங்கே இருப்பதற்கு காரணம் பல பேர் செதுக்கியதால் தான். அப்படி என்னை செதுக்கியவர்களில் அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களும் ஒருவர். எனவே இந்த விழாவிற்கு மட்டும் நன்றி சொல்லி விட்டுவிட்டால் அது தவறு. என்றென்றைக்கும் அவருக்கு என்னுடைய நன்றி கடன் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 3 பேச்சு போட்டிகளிலும் 3 மண்டல பேச்சு போட்டிகளிலும் நீங்கள் பேசியதையெல்லாம் இணையதளத்திலே பார்த்து இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று எனக்கு உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் அருணா இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தோழர் நன்மாறன், தோழர் பிரசன்னா, தமிழன் பிரசன்னா, KJ சரவணன், பச்சையப்பன், ரவிச்சந்திரன் ஆகியோர் இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய இந்த எண்ணம் வெறும் எண்ணமாகவே போயிருக்கும். இது நடைமுறை சாத்தியப்பட்டதற்கு காரணம் இந்த 4 திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையினுடைய பொறுப்பாளர்கள். நீங்கள் பேசிய பேச்சு திராவிட சிந்தனைகளை மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தை இளைஞர்கள் நீங்கள் எப்படி புரிந்திருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டியது. அது எங்களுக்கு மிகுந்த உற்சாகமாகவும் இருக்கிறது. இளைய தலைமுறையினர் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து அரசியல் சட்டத்தை இந்த அளவிற்கு உள்வாங்கி அது இந்த சமுதாயத்தில் இப்போது நடக்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்றாற்போல் உங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் விதம் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் பேசியதை நாங்கள் மட்டும் பார்க்கவில்லை, மாண்புமிகு தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்து கொண்டுதான். சிலரின் பேச்சை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்காக சொல்லுகிறேன், தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் திருவாரூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் காலை நிகழ்வுகளில் இந்த குழந்தைகளை பேசிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டார். எனவே நேரம் இடமளிக்குமானால் நாங்கள் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் பேச்சு திறனை காட்டி சமுதாயத்தில் இளைஞர்களுடைய புரிதலை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளையும் இங்கே இருந்து பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும்படி அனைத்து போட்டியாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். பரிசு யார் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நாளை மாலையில் சொல்லுவோம். ஆனால் அவசியம் நாளை மாலையில் இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொண்டு பரிசு பெற்றவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல, நாளை காலை எனது மகனின் நினைவாக அதே இடத்தில், அதாவது அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில்
காலையில் 10 மணியிலிருந்து 12 மணி வரை ஒரு சட்ட கருத்தரங்கம் நடத்த இருக்கிறோம். அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா எம்பியுமான திரு அபிஷேக் சிங்வி அவர்கள் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்று உரையாற்ற இருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சசிகுமார் அவர்களும் அதில் பங்கேற்பார். அதில் இன்டராக்டிவ் செஷனும் இருக்கும். உங்களை போன்ற மாணவர்களுக்கு அந்த கலந்துரையாடல் மிகுந்த முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கக்கூடும், நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். எனவே நாளை காலை நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது போட்டிகளை துவங்க வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நேரம் வந்துட்டு 5 நிமிடங்கள். நம்ம வந்துட்டு மற்ற போட்டிக்கெல்லாம் வந்துட்டு 3 நிமிடங்கள் கொடுத்தோம். 4வது நிமிடங்கள் ஃபர்ஸ்ட் பெல்லு, 5வது நிமிடம் முடிக்க சொன்னோம். இதில் 5 நிமிடங்கள், 5வது நிமிடம் முதல் பெல், 6வது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். நீங்கள் 2 பெல்லு 3 பெல்லு அடிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. முதல் பெல்ல அடித்தோடனே உங்களுடைய நேரத்தை புரிந்து கொண்டு முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முதலில் சென்னையை கூப்பிட்டுடலாம். சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்னை. ஆனால் நீங்கள் போட்டியாளரை நீங்களே கூப்பிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கிஷோர் கோகுல், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். கிஷோர் கோகுல். பண்ணலையா வந்தவங்கள? அந்த லிஸ்ட், அந்த வந்தவங்க லிஸ்ட்டை கொடுங்கம்மா. அந்த வந்தவங்க லிஸ்ட்டை எடுத்துட்டு வாங்க. வந்தவங்க லிஸ்ட் இருக்குண்ணே. அதான் செகண்ட் ஓவர்ல பாருங்க. அடுத்து வேதிகா, ஸ்டேஜ்மா. வேதிகா. அனைவருக்கும் வணக்கம். By the impact made by Arinyar Anna in the World Tamil Conference of 1968, he converted 3 terms, Shri, Shrimati and Kumari, into Thiru, Tirumurti and Kumari, and also passed a government order saying that in all official documents, only these 3 terms should be used. With that privilege vested on me, I would like to introduce myself as Kumari Vedika, as here to talk on the topic of union and states. Rather than a union and states, I deduced it as Manila Suyachi, state autonomy, something that's very prevalent till now. We do know that India follows a quasi-federal structure of polity. Quasi-federal in the sense it's not completely unified, but it is unified at the union, which is exactly why we have contemplations as to whether it should be addressed as Madhya Arasu or Ondriya Arasu. We have a lot of contentions against why it shouldn't be addressed as Madhya Arasu. Madhya Arasu na accumulation of power, which means suppression of proletariats. மத்திய அரசுனா அதுதான் இம்ப்ளை பண்ணும். ஒன்றிய அரசுனா ஒன்றி வந்த அரசு, ஒன்று கூடிய அரசு, which means all these states coming together is called ஒன்றிய அரசு. When we compare our state, when we compare our nation with USA and America, we do know that their spirit is completely federal in nature. And the major difference is that they pass and they use proportional representative system, whereas we use first past the post system, which is also quite a bit defect at times. I'll tell you why. We don't address India as nation, we address it as nation hyphen state. What is nation hyphen? எதுக்கு hyphen இருக்காங்க? Because each and every single state is dedicated and dictated as a separate country. Should I talk about the Rajamanar Commission of 1970? As soon as we came to power, there was a committee which was set up to analyze the center-state relations. And over there we fought saying that each and every single state should have its own national flag. And since because we had that, now we have the right. Now each and every single chief minister of that particular state has the right to hoist the national flag, and it's all because of Dravida Munnetra Kazhagam that the chief ministers have the right to hoist the flag.
So why do we need this? It's because way back in 1956 with SRC, State Reorganizational Commission, it was analyzed and reorganized on the basis of ethno-linguistic basis. Ethno-linguism, ethno-na enna? Ethnicity. Linguism na? Linguistic basis. We've had the martyrdom of Potti Sri Ramallu who died by fasting. We've had so many people. So the accumulation and the formation of nation states itself is quite a bit of a complex topic. But why do we have certain people who say that they only want a unified government? For Hindutva politics, ultimate aim is Hindutva politics. In the center, we have a lot of people who say that they want homogeneity. Homogeneity in religion, homogeneity in culture and everything. I would like to quote Aranyar Anna's quote. ராஜாச்சி ஒரு தடவை கேட்க சொன்னார் அறிஞர் அண்ணாவை பாற்று, திராவிட நாடு கோரிக்கைகளை கைவிட்டீர்களே, இப்போ தமிழ்நாடு என்று கேட்கிறீர்கள், இது தொலைநோக்கு பார்வை என்று. அதற்கு அறிஞர் அண்ணா சொன்னார், இந்தியாவே ஒரு நாடல்ல, அது ஒரு துணைக்கண்டம். ஒரு நாடு என்றால் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு இனம். ஆனால் இங்கே பல இனங்கள் ஒன்று சேர்ந்தவை தான் இந்தியா. அந்த துணைக்கண்டத்தில் ஒரு கோடு தான் என்னுடைய நாடு. So we do know that a nation is an accumulation of states. Now firstly I would like to discuss on 3 fronts. Number 1 being economics. We do know that the economic model of India should be 6:4. That is, direct taxes is to indirect taxes. And it would be appropriated by the central government, and then the central government would distribute via a finance commission and a planning commission for each respective states based on needs. But over here it's completely different. Because Tamil Nadu has a very good economic model, if we are being honest, when compared to that of northern states. And if we do give up our taxes, and if we do give up our own money to the center, how should we even have a perspective under which an economy can go ahead with? J. Jayalalitha madam, in her maiden speech, she said that economic independence of the state is the true independence of the state, which means that we need not go to the center for our economic independence. Although GST is anti-federal, we accepted it because ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பொருள் போதுதான் ஒரு டாக்ஸ் மாறுது. 3 ஸ்டேட்டுக்கு மேலே இன்னொரு பொருள் போக முடியாது. அதை எல்லாமே அழிக்கிறதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. பட் அதை தவிர எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் a different topic to be discussed on. Coming to education, we have NEP policies. Let me just say that we have Samachir Kalvi in our state. Why do we need a unified education? To make sure that we have equality and equity within the state. But எதனால சமச்சீர் கல்வி சப்பார் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துச்சுன்னா, because we've had NEET. NEET is very anti-federal, it's social injustice, to be honest. And a lot of people said that சமச்சீர் படிச்சவங்களால NEET crack பண்ண முடியல. First of all, NEETங்கிறது ஒரு it's a social injustice. And need I say that my mother is a doctor, she didn't write NEET. She studied the state syllabus only, and she is now a beautiful doctor, she is now a very successful one too. So we certainly don't need NEET to prove that they are qualified doctors, to be honest. Education அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ காசு இருந்தால் தான் இவ்வளோ ஆக முடியும்னா கஷ்டம் ஒரு நாட்டில். Suppose NEET இல்லைனா we can even have future Muthulakshmi Reddys, and we could have had a Dr. Anita, but we sadly don't because of NEET. Ultimately they want unifying of education, which is again wrong. Secondly, I'm coming to population. Based on the time constraints, I'm just moving far. Third is the topic of population and representation. Like I said at the very beginning, India follows first past the post system. அதாவது இந்த மெஜாரிட்டிக்கு ஜாஸ்தி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். So in America we follow proportional representation system. 12 சீட்னா 12 உங்களுக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. So இப்போ தமிழ்நாடு has always been very stringent when it comes to its population policies. In 1970s we had this very prevalent quote, அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள். அப்போ there was this instance saying that தந்தை பெரியார் சொன்னார், இந்த அளவு என்னன்ட்டு எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு முக்கியம். ஸோ எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ பாப்புலேஷன் ஏற்றிக்கிட்டே போவாங்கன்னு சொன்னார். ஸோ அந்த அளவு அப்படிங்கிறது எங்கேயும் குறிப்பிடாததுனால நிறைய ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் எங்கேயோ போகுது. இட்ஸ் இன்க்ரீசிங் இன் ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், தட் இஸ் 2, 4, 8, 16, 32, 64. In our state, it's arithmetic progression, 2, 4, 6, 8, 10. So the resources and the population should be in consonance. அப்போ தான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், அப்போ தான் அது கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியாக மாறாது. So it's ultimately for that piece that population policies had stringent areas. So if at all Tamil Nadu is very stringent in its policies, we wouldn't have enough representation. ஏன்னா இப்போ பீகார் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோன்னு வைங்களேன், ரெப்ரஸன்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். இப்போ அதுக்காக தானே புதுசாக எம்பி பில்டிங்லாம் வேறு கட்டிகிட்டு இருக்காங்க, ரெப்ரஸன்டேஷனே நமக்கு இல்லாமல். ஸோ இவ்வளோ இருக்கும்பொழுது we need to make sure that there are ascertained facts under how we can say it.
So need I say that the makers of the constitution were very well aware of the fact that the state laws and the parliament laws sometimes would be conflicted, which is exactly why we have Article 254 of the constitution, which can be invoked in case of inconsistency of state laws and parliament-made laws. It can be declared, a state law can be declared void in case of repugnancy, but clause 2, subject to clause 2, with the assent of president, it can exist. But we have presidents and governors who still sit on bills, who still take their own sweet time, because in our constitution, the term reasonable time has not been defined anywhere. The term reasonable time has not been defined anywhere. So it is subject to an individual of rational, prudent man. Rational, prudent man. அதாவது சுய அறிவிருந்து இருக்கிறவர்கள் இந்த டைம்குள்ளே முடிக்கணும்னு தானாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது இங்கே இல்லை. அதனால தான் நம்ம இன்னும் நீட் எழுதிக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இருக்கக்கூடாது. So the politicians in our state have made sure that there's always state autonomy. மாநில சுயாட்சி. Need I say that Arinyar Anna was a pioneer of it. Jayalalitha ma'am was also another pioneer of it. Kalaignar Ayya was still lives in our hearts as legacy. So should I say that state autonomy is extremely important? இப்போ நம்ம கையில் 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் ஒன்றா இல்லை பார்க்குறதுக்கு, வேறு வேறையாக தான் இருக்குது. அது ஒன்று சேர்ந்து வரும்போது தான் நமக்கு ஒரு பவர்னு ஒன்று வரும். அந்த பவரை நம்ம அப்படியே விட்டுறணும். 5 வித்தியாசமாக இருக்குன்னா 5 வித்தியாசமாக விட்டுறலாம், ஒன்று சேர்க்கணும்னு நினைக்க வேணாம். So that's with that said and done, I would like to quote my favorite quote from the current political scenario said by M.K. Stalin's தொட்டு கூட பார்க்க முடியாது. Thank you so much. Next speaker is Ashwin from School of Excellence. Check. Honorable members of the jury, my fellow students from all across the state, ladies and gentlemen, I cannot emphasize how strongly I wish I had a greater fluency in Tamil to express my thoughts, because it is a language which is rich and poetic in expressions which English can never imitate. Nevertheless, I shall try my best to convey my thoughts in the second best language in the room, and I will keep it as short as possible. India shall be a union of states. When we became independent, our leaders in the Constituent Assembly were faced with the problem of uniting India, and they had the wisdom to declare that India shall be a union of states. When we were faced with the problem of administrating such a vast subcontinent with its glaring complexities, they declared that India shall be a union of states. When they had to give the people the assurance that their unique cultural and linguistic identities will be protected, they declared that India shall be a union of states. When they wanted to emphasize that India as a strong federation of indestructible states, they declared that India shall be a union of states. Ladies and gentlemen, the makers of our constitution were convinced that if India were to be united, the only way it can be manifested as a union of states. In the beginning of my speech, I had mentioned about language. Let me start with that. Language is an indispensable and core identity of a culture. And we place so much importance in our language that we identify ourselves behind our mother tongues. And the fact that India is a union of states helps to protect this cultural and linguistic identity. A state effectively represents the collective identity of every region of India. And the dual sovereignty that has been offered by the Constitution to its people helps people to exercise their right of vote not only at the union level but also at the state level, thereby enabling them to choose their own leaders who represent their own identities. The crucial decisions that concern the day-to-day lives of every citizen is taken closer to them rather than some far and obscure seat of a bureaucrat sitting in Delhi. I am reminded of Perarinyar Anna's speech in the Rajya Sabha in 1962, where he had warned that although we have gotten independence, the looming imperialism of the North will always cast a shadow on the South. And this was a legitimate concern. The autonomy of the states with the centralization of powers was a threat. And this threat was serious because it undermines democracy, and the people of the South were feeling disenfranchised. The issue of the concentration of powers with the Union and the inherent bias against the South was recognized at an early stage by our leaders like Periyar, Anna and Kalaignar, who had the foresight to make long-term plans for Tamil Nadu to make Tamil Nadu a self-reliant state. This long-term plan of self-reliance is today known as the Dravidian model that has made Tamil Nadu the state that it is today. To give you a gist of the gains that Tamil Nadu has made, let me highlight some small figures.
Tamil Nadu is the second largest GDP in the country, pegged at around $311 billion USD. And interestingly, last decade, when India's per capita income had raised by just 38%, Tamil Nadu's per capita income raised by 90.2%. Tamil Nadu is also the most industrialized state in the country, with 15% of all the factories in India are located in Tamil Nadu. But more than these numbers, let me tell you that the true indicator of development is human-centric development. And as Dr. Ambedkar had pointed out, it is the status, the educational and societal status of women that is the true factor of development. To point out some facts about women, while the national average of women in the workforce in India stands at 19%, in Tamil Nadu it is 38%. And how is that possible? It is possible because we have included certain schemes by allowing women to travel freely in buses, thereby encouraging them to go to work. In 2006, let me also add this, in 2006 when Kalaignar had given the free TV, the cable TV, color cable TV to people in rural areas, this was heavily criticized by the media. But there was an Oxford University research where the researchers had found that in every village household where there was a cable TV, the women were more liberated. Women were allowed to go to school, women were allowed to go to work, and women were treated equally. It is this liberalization, this emancipation that we have with women is the greatest form of social justice that Tamil Nadu has achieved. Speaking of students, we have the greatest number of students going to higher education. In India, this percentage is 29%. 29% of all the students who study in high school enroll themselves into college. In US, it is 37%. But in Tamil Nadu, it is 49%. Which means 1 out of 2 in every high school student chooses to go to higher education and improve his knowledge. How is that possible? It's because we have so many inclusive policies. We ensure that every child is given nutrition in schools. Thereby, we are keeping them in schools, we are giving them education, and we are giving them the nutrition for him and her to continue their higher education. Speaking of doctors, we have the highest number of doctors per capita, which means 4 doctors for every 1,000 people in the population of Tamil Nadu, which is the highest in the country. How is that possible? It is because we made sure that every child in the school is given their nutrition, is given their education, thereby enabling her to continue her higher education in the field of whatever she chooses. Now, these are the 2 goals that we were able to achieve because we ensured the basic essentials for our people. And this is the example of the Dravidian model, which is not just economic development or human development, it is economic development plus human development plus social justice that is making our economy inclusive, thereby giving us long-term gains. Now, you may ask me why I'm talking about all this, why am I talking about economic development? The topic is union and states, but let me add one more fact. The Tamil Nadu government's aim to make Tamil Nadu a $1 trillion economy by 2030 is, as our CM has said, that our plan to become $1 trillion economy by 2030 is not our own achievement. It is with the vision to contribute to India's growth of becoming a $5 trillion economy. Thereby, you can see that it is through the development of the states that lies the prosperity of India. Coming to my conclusion, ladies and gentlemen, this example that I've given of our states highlights the importance of federalism, highlights the importance of the states in the union. This was only made possible because the Constitution has given us a federal framework that maintains the autonomy of states, and Tamil Nadu has maintained its autonomy effectively, thereby making it the state that it is today. The only danger to this unity that has been given to us by the federalism is, as Arinyar Anna had pointed out in 1962. He said, the dominance of one over the many. And today it is manifesting in the form of this so-called one nation, one party, one nation, one religion, one nation, one language. And to this I will respond by saying it is one nation, 28 states. It is one nation, 22 official languages. It is one secular nation and multiple faiths. And it is this attitude, ladies and gentlemen, with this security of diversity, we can preserve our unity. To conclude, let me quote Dr. Ambedkar when he said in the Constituent Assembly of India. He said, our difficulty is not about the ultimate future.
Our difficulty is how to take a decision in common among this diversity and march in a cooperative way on that road that is bound to lead us to unity. And this unity, ladies and gentlemen, can only be realized if we know that India, the Union of India, is in its states, and it is only through the preservation of federalism that can lead us to unity. With that, I will conclude. Thank you for the opportunity. Next speaker is V. Karunya, School of Excellence. A very warm welcome and jubilant morning wishes to one and all present here. I'm Karunya, pursuing BBLLB Honors in School of Excellence in Law, and it's an immense pleasure for me to deliver my speech on one of the heated topic in the recent times, that is the Union and States. To begin with the story, there was a girl who scored spectacular marks in her board exams that could have easily made her get into the medical college. So in 2017, when she got graduated from the grade 12, the state was forced to adopt and accept the union government mandated NEET that denied her admission into the medical college and forced her to commit suicide. I think by now you all would have guessed who the person is. Yes, it is Anita. It's been 6 years of her death and we still strive to remove NEET from our state. But how did things change so drastically? Before getting into it, let's look at our constitution. It says India is a union of state. But at the outset, if we see how the powers have been allocated or how the subjects have been allocated, it is very clear and obvious that much of the power has been allocated to the union. And if at all the powers have been given to the state, it is taken back from them from a very short period of time. Now, moving on to our preamble, we must all have come across certain terms like sovereign, socialist, and secular. I will be addressing few problems that we are facing in the recent times and which has failed to uphold all these terms. Firstly, sovereign. It generally means that the state has its own power and authority to rule the country and no external forces can rule it. But I think there must be a different interpretation to be given when it comes to our country. We must all remember that when a person among the public is selected and the powers of state is given to him or her, he will ensure that the needs and wants of people of the state are fulfilled to its fullest. But in our country, the scenario is completely different. The rights which are granted to the state are snatched away from them and is given to the union government, which makes it very difficult to achieve the concept of federalism. Secondly, socialist. It is a very common and popular term that we all come across, that is to treat everyone equally. But are we treating everyone equally, or is everyone treated equally in our country? Certainly not. It is not just that we should not discriminate a person based on their religion, caste, or gender. It is also that we should not underestimate or discriminate them based on the profession or the work they do. So one best example I can give is that the farmers' protest. So when farmers were fighting for their rights with the union government did not even take a call or did not even try to understand what was their problem. The moment they started the fight, the COVID was also at its peak, and at that time we lost millions of lives in our country. Let's leave all this beyond their caste, beyond their gender, beyond their religion. They are the human beings and citizens of this country, and their right to be heard was denied, because of which the primary right to social justice to them was also denied. Thirdly, secular. It is nothing but each and every citizen in this country has their right to practice any religion they want. But are we upholding secularism in our country, or is every religion being treated equally in our country? The bitter truth is no. Now, taking a dig at the call for one nation, one election, one language, one culture, one Aadhaar and one ration, remember people, this will one day lead to one party and one man. And when it reaches the day where it is one party and one man, there could be no dangerous threat to this nation than this, where one man and one party will rule this entire nation.
For example, let's take the new education policy of 2020. It received lot of criticism and it is an obstructive policy. But despite that, the union was steadily moving towards centralizing education, and because of this, the quality education which has to be provided to the people were denied. It not only takes place in the field of education, but also in the fields of administrative services, the IAS cadre rules, which was also opposed, and also in the field of financial sector. This slogan, one nation and one man, one party, everything might be very catchy to us, but it is completely against the concept of federalism, and at the same time, it is not only against federalism, it is also against the idea of India being a diversified and pluralist society. When taking back what Karunanidhi said, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். Individual voices here and there is not at all enough to achieve the concept of federalism. This is because there is a parallel government which has been run by the union with the governor of the states at its forefront. So the voices of the entire nation is required so that India moves from the state of a quasi-federal country into a full-fledged federal nation. I would like to conclude by saying what Anna said. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி would come, prevail and triumph. Thank you. R. Shakti, School of Excellence. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்பினும், அஞ்சுவதில்லை நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தமிழர் தம் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் வரிகளை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஒன்றியமும் மாநிலமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். அதிகாரம் பொருந்திய இந்தியாவில் மட்டும்தான் நம்மால் ஒரு நல்லதொரு ஆட்சியை நடத்த முடியும் என்கிறார் அம்பேத்கர். அதே சமயத்தில் இந்தியா என்பது மாநிலங்களினுடைய சேர்க்கைதான் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒன்றியம் என்ற சொல்லை முதலில் அம்பேத்கர் அவர்கள் கையாள்கிறார். இதனை இந்திய அரசியலமைப்பு சரத்து ஒன்றின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமைகளை மக்களிடம் எடுத்துக்கொண்டு சென்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதிலும் குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இந்த மாநில சுயாட்சி ஏன் என்பதை குறித்து ஒரு உரை நிகழ்த்துகிறார். அப்பொழுது மக்களினுடைய சுகதுக்கங்களோடு பின்னி பிணைந்திருப்பது மாநில அரசே தவிர மத்திய அரசு அல்ல என்கிறார். குடிசை பகுதிகளில் தீப்பற்றியதும் பதறி அடித்து ஓடுபவன் அந்த குடிசை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிசைவாசிதானே தவிர, அதுபோல்தான் இந்த மாநில அரசும் இவர்களினுடைய வாழ்க்கை மக்களினுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அவர்கள்தான் மக்களினுடைய குறைகளை நேருக்கு நேர் நின்று சந்திக்க வேண்டியவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதோடு மட்டும் இருந்து விடாமல் அதிகமாக மாநிலங்களினுடைய அதிகாரங்களை மத்திய அரசிடம் குவிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை ஒரு நிகழ்வின் மூலமாக அண்ணா அவர்கள் விளக்குகிறார். அதில் அண்மையில் நான் டெல்லியில் உணவு அமைச்சகத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். தொலைபேசியில் பேசும் சக்தி எனக்கு அதிகம் இல்லாததால் என்னுடைய நண்பரை விட்டு பேச சொன்னேன். அமைச்சர் ஊரில் இல்லாததால் அவருடைய துணை அமைச்சர் ஷிண்டே அவர்கள் பேசினார். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையில் இருந்து சர்க்கரையை வெளிக்கொணரும் உத்தரவு டெல்லியில் இருந்து வரவில்லாததால் பெரும் நட்டம் ஏற்படும் என்பதை அவருக்கு விளக்க முயன்றோம். ஆனால் கள்ளக்குறிச்சி என்ற பெயரை அவருக்கு புரிய வைப்பதற்கே எங்களுக்கு 15 நிமிடம் ஆயிற்று என்கிறார். அந்த பெயரை புரிய வைப்பதற்கு அவர் மீது நான் குற்றம் சாட்டவில்லை. சர்க்கரை ஆலை இருப்பது தமிழ்நாட்டில், அதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் டெல்லியில் என்ற அதிகாரத்தை பிரித்து வைத்தார்களே, அவர்களைத்தான் குற்றவாளிகள் என்று சொல்கிறேன் என்று அண்ணா அவர்கள் சாடுகிறார். ஆக கள்ளக்குறிச்சியில் சர்க்கரை ஆலையில் இருந்து காட்பாடியின் சிறு தொழிற்சாலை வரை சிறு சிறு விடயங்களில் கூட மாநில ஆட்சியினுடைய அந்த உரிமைகளை மத்திய அரசே எடுத்துக்கொள்ளும் பொழுது பெரிய பெரிய விடயங்களில் நம்மால் அதிகம் கவனம் செலுத்த
விடாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் மத்திய அரசிடம் இந்த உரிமைகள் குவிக்கப்படக்கூடாது என்று முழக்குகிறோம் என்கிறார் அண்ணா. அதோடு அந்த இடத்தில் முடித்து விடாமல் அண்ணா அவர்கள் சிறப்பாக குறிப்பிடுவார்கள், இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கொள்வதால் மாநிலம் பலவீனம் அடைகிறது என்பதோடு மட்டுமல்ல, அதனால் மத்திய அரசிற்கு என்று எந்த ஒரு புதிய வலிமையும் ஏற்பட விடுவதும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். 1974 ஏப்ரல் 16 நம்முடைய சட்டப்பேரவையில் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிந்து உரை நிகழ்த்துகிறார். நாளையோடு அவர் உரையாற்றி 50 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த உரையில் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் எப்படி இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் எப்படி இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசும் பொழுது, அந்த மாநில சுயாட்சி என்பது காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் 1945 மக்கள் முன்பு வைத்த தேர்தல் பிரகடனத்தில் குறிப்பிடுகிறது. அதில் இந்தியா என்ற நாட்டில் கூட்டாட்சி என்பது பல்வேறு பகுதிகளின் விரும்பி இணையும் ஒன்றியமாக அமைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இந்த தேர்தல் பிரகடனத்தை தொடர்ந்து 1947 சட்டப்பேரவையில் அரசியல் நிர்ணயிக்கக்கூடிய சபையில் நம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிந்த மாநில சுயாட்சி பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, மாநிலங்களுக்கு என்று இருக்கக்கூடிய உரிமைகளை அவர்களுக்கே வழங்கிவிட வேண்டும், மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய உரிமைகளை தவிர்த்து மற்ற அனைத்து உரிமைகளையும் அது மாநிலங்களுக்கே வழங்கிவிட வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆக மாநிலங்களுக்கான சுயாட்சி இங்கு வழங்கப்பட வேண்டும், அதன் மூலம்தான் நம்மால் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய முடியும் என்பதை இவர்களினுடைய கூற்றின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த மாநில சுயாட்சி என்பது ஒரு தலைவருக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக அமைவதே அவருடைய கொள்கைகளை அவருக்கு அடுத்து வருபவர்கள் எடுத்துக்கொண்டு செல்வதுதான். அதை வைத்து பார்க்கும் பொழுது பேரறிஞர் அண்ணாவில் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய தலைவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். 1967-68 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பேசும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநில அரசானது மத்திய அரசிடம் அண்டி நிற்கக்கூடிய இந்த நிலை களையப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி பேசுகிறார். இன்று குடியரசு தினத்தில் அன்று ஜனாதிபதி கொடியேற்றுகிறார். மாநிலங்களினுடைய தலைநகரங்களில் அந்த ஆளுநர்கள் கொடியேற்றுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் அமைச்சர்களும் இருக்கும் பொழுது ஆளுநர்களுக்கு எப்படி அந்த உரிமை வழங்கப்படுகிறது என்ற கேள்வியை எழுப்பி சுதந்திர தினத்தன்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றும் உரிமையையும் அவர் பெற்று தருகிறார். இந்த ஒன்றியம் என்ற சொல் ஒரு பிரிவினை சொல் அல்ல, அது ஒற்றுமைப்படுத்தும் சொல் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் ஒன்றியம், இந்த மாநில சுயாட்சி என்ற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்ட பொழுது அது பிரிவினை முழக்கமாகவே பார்க்கப்பட்டது. அதை பற்றி நம் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் பேசுகையில் முதலில் அந்த மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய முழக்கத்தை முழுமையாக படியுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக அதோடு நிறுத்திவிடாமல் நாங்கள் ஏன் மாநில சுயாட்சி என்று சொல்கிறோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று சொல்கிறோம், மத்தியில் கூட்டாட்சி அமைய வேண்டும் தானே சொல்கிறோம். அப்படி சொல்லும் நாங்கள் எப்படி பிரிவினைவாதிகளாக இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பி நம்மை வியக்க செய்கிறார். ஆக இந்த ஒவ்வொரு உரிமைகளையும் மாநிலங்களுக்கு என்று வழங்கப்படுவது அவர்களுக்கு வழங்கப்படும் பொழுதே ஒரு சிறந்ததோர் சமூகத்தை, ஒரு நல்ல நிலையை நோக்கி நம்மால் முன்னோக்கி செல்ல முடியும் என்று கூறி நிறைவாக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த பேச்சாளர் எஸ் கார்த்திக் மணேஷ், விஐடி ஸ்கூல் ஆஃப் லா. Respected dignitaries, respected judges, respected organizers, and of course, my dear fellow participants, a very pleasant morning to one and all present here. If our legal fraternity is asked a question to define India with an inference from the Indian Constitution, definitely it is inevitable to exclude the nature of India being a union of states. And that eventually answers the question on why we need to emphasize on calling the government of India as union government and certainly not as central government. Because
the moment we are going to call Indian government as central government, it also will be implying that it is under their majority, it is under their dominance, the governments of the state should abide by, which is not the nature of our country, not just in the constitution, but also in the terms of culture. India, as my previous speakers had been speaking, we are not just a country made up of one culture, we are not a country made up of one religion, we are not a country made up of one language, but indeed we are a country made up of diversity, and indeed we take pride on saying that unity in diversity. Now coming back to Constitution of India, Part 11 of our Indian Constitution talks about the relationship between the Union of States coinciding with our Agenda 2. Article 254 talks about the inconsistency of laws. And I guess this is quite pertinent to the very recent happening issue of NEET, because there is a contention made by certain critics of the present government that if a law made by the government of India and the law made by the state government both are at the same idea but still contradicting, the law which made by the union will be prevailing. But also, I guess we should not forget to mention clause 2 of the very same article, which says if the same state government sends the bill to the President of India, and if they get the assent of the same, the law still will be prevailing. An instance for this idea is the recent Jallikattu protests, which eventually made sure that animal cruelty, which is a part of the concurrent list, was empowered to exempt Tamil Nadu to practice the sport of Jallikattu. So it is definitely not that India, despite being a quasi-federal state, has indeed empowered the country to have a federal structure. Quasi-federal state is the final destination, but to reach that, there are various instances wherein federalism has to be taken into our hands. Now coming back to the idea of the Schedule 7, which is talking about state list, union list, and concurrent list. The very essence of this idea is indeed is upholding federalism of our country, because it has not just empowered the union government to make laws, but also has reserved certain subjects which are exclusive for the state. For instance, law and order, and it can be about various other issues. But the idea of concurrent list is something which will remain disputed, and the insertion of education in concurrent list upon the 42nd constitutional amendment has eventually led for what we are going through today in the version of NEET. We should not view federalism as a mere legal concept, because when federalism is going to be affected, it will eventually affect the social, cultural, economic, and political aspect of the country too. For instance, let us take the political aspect. When emergency was imposed, we all do know that the DMK party made sure they stood against the dominance and the neo-dictator ideas of the then union government, despite the fact that even the opposition parties back then stayed silent and stood with the union government. The essence of this resistance is nothing but the political showcase of federalism. Federalism is not merely a legal or an ideology in papers, but it is also an ideology which is having its own political version and also on other aspects. Coming back to culture, federalism's cultural aspect can be seen in the movies, in the concept of film industry. We all know that Bollywood is the industry of Bombay, and it is considered as the industry of Hindi cinema, and Kollywood is of Tamil cinema. But how many of us know that there is a separate cinema industry dedicated for Odia language? How many of us know that there is a cinema industry dedicated for Bengali? There is an industry dedicated for Punjabi? Certainly not. Despite the fact that West Bengal and Punjab are politically always for the fact of federalism, culturally they have failed to protect their own language, which has eventually paved way for the invisibilization of their culture. But in Tamil cinema, it is not merely because of the fact that our films are of good quality, but for the fact that we have always stood with our ideologies linguistically and socially, we are able to stand as one of the important aspects of Indian cinema industry. Let us come back to the aspect of language. Being in a podium of DMK party, I can never ignore this fact. 1965 anti-Hindi agitations.
when the government of India back then, with the help of the Panth committee, it made sure that English has to English should remain for a while and Hindi should replace English later. We made sure that we stood against this imperialistic idea. What is the need for Hindi for a Tamilian or for a Kannadiga? English is going to empower me. English is going to act as a broader for me to interact with the world. It is going to make me a world citizen and a global citizen. And Tamil being the mother tongue, it is going to make sure that I preserve my own ideals. What is the need for Hindi? The moment we are going to learn Hindi, it can be considered as mere learning of a language. But when we are going to learn Hindi, secondly, we will be asked to work for them, the people of Hindi imperialism. And then it will also eventually pave way for us to invisibilize our culture, which is nothing but it is a very cunning ideology which is inserted that a language can be learned so that it can unify India. But this ideology is basically disrupting the very same linguistic diversity of the country. This we can also ask, a question is always being posed that why is Tamil Nadu always preventing common citizens from accessing to a Hindi language? Isn't it against the very same notion of freedom and for education and freedom for language? Now let me ask another question. This is when Indian government is imposing this idea of NEET exams, students from Tamil Nadu, especially from rural areas, and this is not just an issue which is restricted to Tamil Nadu. We are seeing NEET as an issue with just Tamil Nadu, but this is an issue which is affecting all the people across India belonging to the social and economic backward classes. With this regard, the same union government, on the other hand, is talking about egalitarianism with regards to learning a language, but on the other hand, they are contradicting themselves with the imposition of a common exam, entrance exam, across the country, ignoring the disparities which is prevailing. Which is important, becoming a doctor or learning a language, which can be learnt within 60 days, as Anna had told, because there is nothing left more in it to be learning after 60 days. And another important aspect with regards to federalism in India should be the role of governors. I remember it is quite pertinent to quote Arinyar Anna, who told that the role of a governor and role of a goat's beard is the same. There is no use for it. Likewise, but I do feel that there is a use for the role of governors in disrupting the federal structure of the country, especially at the present times, wherein particularly the governors of certain states with certain parties alone are making an issue, while the governors of states like Uttar Pradesh or Maharashtra or Gujarat will never make an issue. This alone is saying how ideologically governors are biased and how ideologically they are trying to disrupt the federal nature of our country. How ideologically they are trying to disrupt the opposition and silencing the dissent. Article 163 clearly says that the governor must abide by what the Council of Ministers are saying. But in Tamil Nadu itself, we recently saw in the month of January when the governor intentionally tried to avoid quoting Dr. Ambedkar, Thandai Periyar, Muttamilaringer Kalaignar, despite the fact that he gave the assent to quote them. All these are basically saying how the union government utilizes the governors in order to infuse their ideologies and disrupt the dissent. And while speaking on federalism, we should definitely not forget the role of economy. Let us take what's happening in Karnataka, the controversy going around the brand Nandini and Amul. Nandini is known as the important milk cooperative society of Karnataka, but the union government, along with the state government, are trying to dismantle its whole economic brand by imposing a Gujarati brand called Amul. So federalism is not merely an ideology limited to the scope of law and politics. It is also having its own impact on culture, linguistics, and social factors. So I'd like to conclude by saying that we will always lend our hands for relationships with the union government. At the same time, we will also not fail to raise our voice for our rights. Thank you. Next speaker is B. Sharada Priya, Welltech.
Esteemed judges, dignitaries, and everyone else present here, I wish you a very pleasant morning. My name is Sardapriya, and I am from Vailtech School of Law. It is my greatest privilege to stand here before this august gathering to deliver a speech on the topic, the Union and the States. The very first article of the Constitution reads, India, that is Bharat, shall be a union of states. Our vast and diverse nation is a federal union of 28 states and 8 union territories, each with its own linguistic and cultural identity. It has a two-tier system of governance, encompassing the central government and the state governments. The central government is responsible for those matters which hold nationwide significance, such as foreign affairs, defense, and currency. These are specified in the union list, and this tier of the government is led by the Prime Minister. Conversely, we have the state governments. The state governments are in charge of the state list, which take care of matters which concern the state, such as police, agriculture, public health, etc. The chief ministers steer the state governments. We also have a concurrent list covering subjects such as education, labor welfare, and social security, over which both the central and the state governments can exercise control. A positive relation between the union and the states is most pivotal for the ideal functioning of our democracy. This can be achieved through cooperation and collaboration amongst the center and the various state governments. Both the tiers of the government need to work in tandem and take the requisite measures to promote the well-being and protect the interest of the people. Okay, this is where the Indian Constitution comes in. The Indian Constitution can be considered as the linchpin of this relationship between the center and the state, for it is the Constitution that outlines their duties and equitably apportions authority to them. It endeavors to strike a balance of power and avert any discord between the two levels. In spite of this, the relationship between the union and the state is not one devoid of conflict and contentions and complications. For instance, the allocation of financial resources has oftentimes been a major source of conflict between the center and the states. The Goods and Services Tax, which was introduced in 2017, is a great example of this. It was opposed by several state governments, including our government of Tamil Nadu, West Bengal, and Kerala, for being a system that takes away the autonomy and the individual taxation powers of the state. The Tamil Nadu government put forward a very well-grounded argument that a nationwide tax, such as GST, fails to consider the social and economic situations and conditions of each state. And they are absolutely right. Now, GST also faced criticism from several other governments and Tamil Nadu government as well for causing a rise in the prices of essential commodities and for having an adverse effect on small businesses and traders. Although the GST has proved to be good or profitable in a couple of aspects, in a handful of aspects, overall it is general consensus that the decision to implement it must have taken after much more deliberation with the state governments. Another notable hurdle in this relationship between the union and the state is the management, or rather mismanagement, of interstate disputes. As our nation is the largest and one of the most populous nations in the world, each state is very unique. Each has its own policies, principles, and resources. This heterogeneity has, at times, caused dissent between these states. The Kaveri water dispute between Tamil Nadu and Karnataka comes to the forefront of the mind when discussing interstate disputes. Despite persistent efforts from DMK government to find an amicable solution to this issue and protect the interest of the farmers, and notwithstanding the steps taken by the Union too to resolve this strife, it remains to be fully solved, and it continues to threaten the relationship between states and between the Union and the states. Yet another problem or obstacle to a peaceful union-state relationship is the imposition of Hindi language on the entire country, including upon non-Hindi speakers. The Tamil Nadu government, in its relentless efforts to protect and preserve the Tamil language and culture, has expressed strong disapproval of this. The union government, on the other hand, has denied all the allegations. They claim to only promote the greater use of Hindi, but that they encourage people to speak their own language and of their choice. Irrespective of the central government's true intentions, this has been an impediment to a better, peaceful union-state relationship. Yet, in spite of all these obstacles, our country's quasi-federal setup has prevailed and has been relatively successful. The relationship between the union and the states has been playing a good role and an appreciable role in driving our nation towards progress and success.
The relationship between union and states is, you can see it in real life as well. The center has launched many schemes for the overall development of the nation, and the states have played an all the more critical role by implementing these schemes at the grassroots level. The Tamil Nadu state government, headed by our illustrious Chief Minister, Thiru M.K. Stalin, has been triumphant in not only enforcing the central government policies, but also it has instituted its own development policies to help boost the socio-economic conditions of the Tamilians. It has identified the problems unique to our state and has designed solutions to specifically cater to those challenges. Recent times have caused the union-state relationship to assume more significance than ever before. The COVID-19 pandemic has underlined the need for coordination and mutual trust between the two levels of the government. Our country has been able to combat the pandemic with considerable success owing to the synergetic activities of the state governments as well as the central government. Both the levels have put in tremendous effort, and this has truly paid off. We have helped each other and we have successfully combated the pandemic. In conclusion, the need for a fair relationship between the union and the states is something that cannot be overlooked. It is important to address the challenges faced by this relationship through dialogue and cooperation, as only such a relationship of collaborative and collective efforts can allow our country to reach its development goals and reach new heights. Thank you very much. Next, M. Mohanidhi, Satyabama College. Yes, Yasser Arafat, SRM. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நடுவர்களே, என்னுடைய பெயர் யாசர் அராஃபத், SRM சட்டக்கல்லூரி மாணவன். ஒன்றியமும் மாநிலங்களும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பற்றி முதலாவதாக நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்வோம்ல, அந்த அரசமைப்பினுடைய சட்டம் ஷரத்து 1 தெல்ல தெளிவாக பிரகடனம் செய்கிறது. இந்தியா என்று சொன்னாலே இது ஒரு தேசம் அல்ல, பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைத்த ஒரு நாடுதான். அப்படி என்றால் ஒவ்வொரு மாநில மக்களும் தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். மத்தியிலே மட்டும் ஒன்றிய அரசாங்கத்தோடு கூட்டாட்சி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சட்டமே சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு மாநிலங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லா மாநிலங்களுக்கும் அவர்களுடைய சுய ஆட்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா? அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கான அங்கீகாரம் இங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை நம்மால் காட்ட முடியும். உதாரணத்திற்கு 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலே வருமான வரித்துறை சோதனையிலே மத்திய ஒன்றிய அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் ஒரு வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மரியாதையும் குலைக்கக்கூடிய ஒரு செயல். அந்த நேரத்திலே தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏராளமான விமர்சனங்களுக்கு உள்ளானார்கள். ஆனால் அவர்களை விட, முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் சந்தித்த பிரச்சனைகளை விட அன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய பொருளாளராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். ஏன் தெரியுமா? மாநில சுயாட்சி என்று சொன்னாலே, ஒன்றிய அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே தைரியம் உள்ள அரசாங்கம் என்று சொன்னாலே அது தமிழகம் மட்டும்தான். எந்த அளவிற்கு விமர்சித்தார்கள் ஒன்றிய அரசாங்கத்தை என்ற அளவிற்கு என்று சொன்னால் 1773ஆம் ஆண்டிலே ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய நேரத்திலே, கல்கத்தாவை முதன்மையாக வைத்து ஆட்சி நடைபெறக்கூடிய நேரத்தில் மாநில சுயாட்சி எங்களுக்கு வேண்டும் என்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து அன்றைக்கே குரல் எழுப்பிய மாநிலம் தமிழகம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்ததாக 1949 அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்ற பிரகடனத்தை மக்கள் மத்தியிலே அறிவித்தார்கள். எதற்காக?
நீங்கள் உங்கள் ஆட்சியை பற்றி, உங்களுடைய நாட்டை பற்றி நாங்கள் பேசவில்லை. எங்களுடைய மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு எதை வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே எங்களுக்கு திராவிட நாடு என்ற ஒரு நாட்டை பிரித்து தாருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து ஏராளமான சட்டங்கள். ஏற்கனவே இந்தியா ஒரு பிரிவினையை சந்தித்து விட்டது. மீண்டும் ஒரு பிரிவினைக்கு தயாராக இந்தியா இல்லை. எனவே யாராவது தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒன்றிய அரசாங்கம் என்று சொன்னாலே பல்வேறு மாநிலங்களை ஒன்றடக்கியதுதான். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை அவர்கள் வழங்க வேண்டும். அன்றைக்கு அறிஞர் அண்ணா முதல்வராக இருக்கும் பொழுது இங்கிருந்து டெல்லிக்கு பயணம் செய்கிறார். தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்திலே மத்திய அமைச்சரை சந்தித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலையை அமைக்கப் போகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அன்னைக்கே அந்த மொழி பிரச்சனை இருந்திருக்கு. எடுத்து சொல்றாரு, கள்ளக்குறிச்சி என்ற மாவட்டத்தினுடைய பெயரை அவர்கள் புரிந்து கொள்வதற்கே 15 நிமிடங்கள் ஆனது. அட, எங்க மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தோட பேரையே புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 15 நிமிஷம் ஆச்சுன்னா எங்க மாநிலத்தினுடைய மக்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய உரிமைகள் என்ன, அவர்கள் இந்த மண்ணின் மீது, இந்த மொழியின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றுகள் என்ன என்பதை எல்லாம் எப்படி அவர்களிடத்திலே நம்மால் எடுத்து சொல்ல முடியும்? அதையும் தாண்டி ஏதேனும் மாநில அரசாங்கம் மாநில சுயாட்சி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தால் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஷரத்து 356 பயன்படுத்தி அந்த அரசாங்கத்தை கலைப்போம் என்பதற்கான சட்டத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் செய்வோம், யாரும் எங்களை எழுப்பி கேள்வி கேட்கக்கூடாது. மாநிலங்கள் என்றால் அவர்கள் எங்களுக்கு கீழே தான் செயல்பட வேண்டும், நாங்கள் கொடுப்பதை வைத்துதான் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகார போக்கிலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பார்வை இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மாநில சுயாட்சி என்றால், மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இந்தியாவிலே 2 மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு புரிந்துவிடும். ஒன்று நாம் வாழக்கூடிய தமிழகம், மற்றொன்று இதே இந்தியாவிலே இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோமே, அறியாமையில் கொண்டாடுகிறோமே. ஏன் தெரியுமா? இன்றைக்கும் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் கழிந்த பிறகும் இன்றையும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது காஷ்மீர். சிந்தித்து பாருங்கள். காஷ்மீர் மக்களுடைய வரலாறுகள் இங்கு பல நபர்களுக்கு தெரிவது கிடையாது. காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலம் ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்தில் காஷ்மீர் என்ற பகுதி இந்தியாவினுடைய உட்பகுதியிலே கிடையாது. ஹரித் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி தான் காஷ்மீர். அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே அந்த ஹரித் சிங் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தினுடைய மன்னர் வந்து சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டார். நாங்கள் எங்களுடைய மாநிலத்தை, எங்களுடைய நாட்டை உங்களுடைய நாட்டோடு இணைத்துக் கொள்கிறோம், ஆனால் சில நிபந்தனைகள் என்ன தெரியுமா? எங்களுடைய மாநிலத்தினுடைய முதல்வரை நாங்கள் குடியரசுத் தலைவர் என்றுதான் அறிவிப்போம், எங்கள் நாட்டிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் கடைபிடிப்போம், எங்கள் நாட்டிற்கென்று தனியாக ஒரு கொடியை நாங்கள் வைத்திருப்போம் என்று ஏராளமான ஒப்பந்தங்களை அன்றைக்கு இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்தில் அந்த ஹரித் சிங் என்று சொல்லக்கூடிய மன்னர் ஒப்பந்தம் செய்துவிட்டு தான் காஷ்மீரோடு இந்தியாவை இணைத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே மக்களிடத்திலே கடைபிடிக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தொடர்ச்சியாக காஷ்மீர் மக்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலால் காஷ்மீரிலே இருக்கக்கூடிய 5 வயது 7 வயது சிறுவர்கள், பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் அதை தெளிவாக மறைக்கிறது. அவர்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கவர்கள், பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் என்று. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொந்த நாட்டு மக்களிடத்திலே ராணுவத்தை பயன்படுத்தி அந்த மக்களை அடக்குமுறை செய்யக்கூடிய நாடு உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? காஷ்மீர் மக்களிடத்தில் மட்டும் ராணுவத்தை வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை ஒடுக்கி காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய நாட்டை இந்தியாவோடு வலுக்கட்டாயமாக இணைத்து வைத்திருக்கக்கூடிய நாடு இந்திய நாடு. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்கு மாநில அரசாங்கங்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுதா? அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா? இன்னும் ஒருபடி மேலாக காஷ்மீரிலே எந்த அளவிற்கு அங்கு இருக்கக்கூடியவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டார். தேசபக்தி தேசபக்தி என்கிறீர்களே, எங்களுடைய தேசபக்தியை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவது? உங்களுடைய நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகள் வீடுகளிலே யாருமே இல்லாத நேரத்தில், பெண்களை மட்டுமே இருக்கக்கூடிய அறைக்குள் நுழையக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தேசபக்தியை நாங்கள் எப்படி நிரூபிப்பது? உங்களுடைய ராணுவ அதிகாரி வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு படுக்கையிலே தயாராக படுத்துக்கொண்டு எங்களுடைய தேசபக்தியை நிறைவேற்ற வேண்டுமா என்று ஒரு கேள்வி. இதற்கு நம்மால் பதில் சொல்ல முடியுமா?
அப்ப எந்த அளவிற்கு இராணுவத்தினுடைய அடக்குமுறை அந்த மாநிலத்தில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அதே போல ஒவ்வொரு மாநில அதிகாரிகளும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்களையும் பல கோடி மக்கள் தேர்வு செய்து வாக்களித்து இவர்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள் என்று அவர்களை தேர்வு செய்து வாக்களித்து ஆட்சியாளர்களாக அமர வைக்கக்கூடிய நேரத்தில் கவர்னர் என்ற ஒற்றை நபரை ஒன்றிய அரசாங்கம் தேர்வு செய்து அவர்களை அனுப்பி வைத்து விட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்து அதை சட்டமாக விவாதிக்கப்பட்டு இயற்றக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து பல்வேறு விதமான கேளிக்கை விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்னர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மாநிலத்தினுடைய உரிமைகள் இங்கு எங்கு மீறப்படுகிறது என்றெல்லாம் சிந்தித்து பாருங்கள். 20 மசோதாக்கள் இன்றைக்கு வரைக்கும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக தீட்டப்பட்ட அனைத்துமே இன்றைக்கு கேள்விக்குறியாக நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மெத்த போக்குதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. இறுதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி நடைபெறுகிறது என்பதை உதாரணமாக சிலர் முகநூல்களில் பதிவிட்டார்கள். ஒரு நகைச்சுவையான செய்தி. நாட்டினுடைய பிரதமர் ஒரு படகிலே பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கப்பலோட்டி கிட்ட, அதாவது கேப்டன் படகு ஓட்டுவார்ல, அவர்கிட்ட நாட்டினுடைய பிரதமர் கேட்கிறாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நம்ம பயணம் போயிட்டு வந்துட்டோம், அமெரிக்கா போயாச்சு, ஐரோப்பிய கண்டங்கள் போயிட்டாச்சு, எல்லா மாநிலத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம், ஆனால் தூரத்தில் ஒரு தேசம் தெரியுதே, இது என்ன தேசம், இந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த படகை ஓட்டக்கூடிய கேப்டன் சொல்றாரு, அது வேற எந்த தேசமும் இல்லை, உங்களை பிரதமரா தேர்வு செய்த இந்திய தேசம். அப்ப இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் சென்று ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்திய மக்களுடைய உரிமைகள் எப்படி புரியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய முதல்வர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று உங்கள் தொகுதியில் நான் முதல்வர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு எது தேவை என்பதை ஒவ்வொன்றாக அறிந்து அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் மாநில ஆட்சி. இதைதான் மக்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. J. Vishal Gautam, SRM. தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அந்த குணமானதோ சுயமரியாதை, சமூக நீதி, பகுத்தறிவு. அந்த குணத்துடனே என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ ஒன்றியம் மற்றும் மாநிலம். இந்திய நாடானதோ பாராளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய நாடு. இந்த நாட்டில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல இனத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக இந்தியா என்று சொல்லப்படக்கூடியது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. இந்த நாடு பிரான்ஸை போலவோ எகிப்தை போலவோ ஒற்றை கலாச்சாரத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. அமெரிக்கா நாட்டில் இருப்பதை போல மாநிலங்கள் விரும்பி இந்தியாவில் இணைந்ததா என்று கேட்டால் இல்லை, இணைக்கப்பட்டது. அதுதான் உரிமை, அதுதான் உண்மை. அந்த மாநிலங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான உரிமை அவர்களுக்கு இல்லை. நாங்களும் அதை கேட்கவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் மாநில உரிமை. இந்திய அரசியல் அமைப்பு ஷரத்து ஒன்று தெளிவாக கூறுகிறது, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று. பாரதம் ஒன்றியத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஜனநாயகம் என்பது ஒருவரின் தோள் மேல் மற்றவர்கள் கை போட்டு ஒற்றை வரிசையில் நிற்பதுதான் ஜனநாயகம். அதாவது இந்த வரிசையில் நிற்க வேண்டும். ஆனால் அதை தப்பாக புரிந்து கொண்டார்களோ என்னவோ தெரியவில்லை. ஜனநாயகம் என்பதை இந்த வரிசையில் எடுத்துக்கொண்டார்கள். ஒருவரின் தோள் மேல் இன்னொருவர் ஏறி நிற்பதுதான் ஜனநாயகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். அப்படி ஏறுவதற்கு முன்பதாக, எங்கள் தோள்களில் நீங்கள் ஏற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பதாக எங்கள் கைகளை ஒரு நிமிடம் பாருங்கள். எங்கள் கையில் ஒரு தடி இருக்கும். அந்த தடி தந்தை பெரியாருடைய தடி. நான் என் பாட்டி சொல்லை தட்டமாட்டேன். என் பாட்டி என் இடத்தில் சொல்லியுள்ளால், கயவர்களை பார்த்தால் தடியால் அடி என்று. அதனால் நான் அடித்தாலும் அடித்து விடுவேன். இந்திய அரசியலமைப்பு ஷரத்து 246 ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது. இதில் ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல் என்று மொத்தம் 3 பட்டியல் இருக்கின்றது. ஒன்றிய பட்டியலின் கீழ் இருக்கக்கூடிய துறைகளில் எல்லாம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உரியது.
அதே மாதிரியாக மாநிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய துறைகளில் எல்லாம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில சட்டசபைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பட்டியல் என்பதை நான் ஒரு கண்ணீர் துடைப்பு செயலாகவே பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கு மாநிலத்தை காட்டிலும் ஒன்றியத்திற்கே கூடுதலான பலம் இருக்கிறது. ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் மோதல் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒன்றியத்தினுடைய சட்டமே மேலோங்கும் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த ஒன்றியத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த அதிகபட்ச சக்தியானதோ மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடக்கூடும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்பாக பேசிய தோழரை அதை பற்றி பேசிவிட்டார். காஷ்மீர் இந்தியாவிடம் விரும்பி ஒரு உடன்பாட்டின் கீழ் இணைந்த ஒரு மாநிலம். இந்தியாவிற்கு 370, 371 கீழ் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ காஷ்மீரை ஒரு யூனியனாக அறிவித்து நேரடி கட்டுப்பாட்டிற்குள் காஷ்மீரை கொண்டு வந்து விட்டனர். இந்திய அரசியலமைப்பு மதசார்பற்றது. இந்திய அரசு மதசார்பற்றதா என்பதுதான் கேள்வி. இங்கு நான் பெரியாருடைய ஒரு வார்த்தையை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். எங்காவது ஆட்டுக்குட்டியின் முன்னேற்றத்திற்கு ஓநாய் காரணமாக இருந்ததுண்டா? எங்காவது தொழிலாளியின் முன்னேற்றத்திற்கு முதலாளிகள் காரணமாக இருந்ததுண்டா? எங்காவது பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஆண்கள் காரணமாக இருந்ததுண்டா? அதே போல எப்பொழுதுமே மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த ஒன்றிய அரசு காரணமாக இருந்ததே இல்லை. நான் உதாரணத்துடன் சொல்கிறேன். தமிழக மாநிலமானதோ எல்லா துறைகளிலுமே முன்மாதிரி மாநிலம். கல்வியை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழிற்சாலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் முதலாவதாக இருப்பது தமிழ்நாடு. இதனை பார்த்து அவர்கள் பயந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, நீட் என்ற தேர்வை எம் மாணவரிடத்தில் நீட்டினார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கல்வி முறை வேறுபாடு உடையது, ஏற்றத்தாழ்வு உடையது. பணக்காரனின் பிள்ளை படிக்கக்கூடிய கல்வியை ஏழை விவசாயியின் மகன் படிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மொத்த பாரதத்துக்கும் ஒற்றை தேர்வு என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? அடுத்ததாக ஜிஎஸ்டி என்பது மாநில உரிமைகளை பறித்து ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதுதான் ஜிஎஸ்டி. இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை குலைக்கக்கூடிய செயலாகும். வளர்ந்த நாடு என்று கூறப்படக்கூடிய அமெரிக்காவில் கூட ஜிஎஸ்டி இல்லை. வளர்ந்து வரும் நாடான இந்தியாவில் எதற்கு ஜிஎஸ்டி? பேரறிஞர் அண்ணாதான் இந்த மாநில சுயாட்சியை முதலில் முழு வேகத்தில் பேச தொடங்கியவர். ஆனால் அண்ணா இந்த மாநில சுயாட்சியை பார்க்காமலே இறந்துவிட்டார். ஆனால் அப்படி இறப்பதற்கு முன்பாகவும் அண்ணா கடைசியில் எழுதிய உயில் என்னவென்றால், இந்த நாடு மாநில சுயாட்சி அடைந்து விட வேண்டும் என்பதுதான். நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள், அதாவது எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நினைப்பீர்கள், அண்ணா இறந்து விட்டார், அதனால் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து விடலாம், தமிழ்நாட்டை குலைத்து விடலாம் என்று. அப்படி ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். நாங்கள் அனைவருமே அண்ணாக்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைவருமே அண்ணாவின் நூலகத்தில் படித்தவர்கள். எங்கள் அனைவருக்குள்ளும் அண்ணாவின் ஆன்மா ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். பல இன மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் கூட்டாட்சி தத்துவம் தான் சிறந்தது. கூட்டாட்சியே தமிழக மக்களின் வாழ்வு உரிமையை காப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சித்தாந்தம். கூட்டாட்சியே மாநிலங்களின் உரிமையை காப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சித்தாந்தம். கூட்டாட்சியே மற்ற எல்லா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதையை காப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சித்தாந்தம். அப்படி இருக்கக்கூடிய கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் உடைப்பது இந்த தமிழகத்தின் கடமையாக இருக்கும். இன்னும் கூட்டாட்சியை எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் கூறியதை பார்த்து தான் நான் அதை கூறுகிறேன். சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவன் வெளியே வருகிறான். வெளியே வந்தவுடன் குழந்தையை பார்க்கிறான். குழந்தையை பார்த்தவுடன் அவனுடைய மனம் வெம்புகிறது. குழந்தையை கட்டி அணைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். குழந்தை இடத்தில் செல்கிறான். ஆனால் அவனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அவனுடைய கைகள் குழந்தையை கட்டி அணைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் கைகளிலும் கால்களிலும் விலங்கு பூட்டப்பட்டிருந்தது. அப்படி ஒரு குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று சொன்னாலும் ஒன்றிய அரசிடம் கேட்டுதான் கொஞ்ச வேண்டுமா? ஆக அந்த சங்கிலியை உடைக்கக்கூடிய சுத்தியல் ஒன்று இருக்கிறது என்றால் அது மாநில சுயாட்சி தான். அத்தகைய மாநில சுயாட்சியை இந்த தமிழ்நாடு முன்பு பேசியது, இன்று பேசிக்கொண்டிருக்கிறது, நாளை நாங்களும் பேசிக்கொண்டேதான் இருப்போம். இந்தியா அடிமையாக இருந்தபோது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ய ஏதுவாக ஒன்றியத்திற்கு கூடுதல் பலம் அளித்தனர். அதே போல மாநிலங்களின் ஆளுநர் என்று ஒருத்தரை நியமித்தனர். ஆனால் இன்றைய நிலைமையோ அந்த ஆளுநர் என்பது தேவையற்ற ஒரு ஆணியாகிவிட்டது. ஏனென்றால் எத்தனை மசோதாக்களை கிடப்பில் போட்டுள்ளார்.
இப்படி விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இதே நடைமுறை இருக்கிறது என்று சொன்னால் இது ஜனநாயகத்திற்கே எதிரானது. இந்த நாடு பகுத்தறிவை உருவாக்கிய நாடு. இந்த நாடு சுயமரியாதையை காத்த நாடு. இந்த நாடு பெண் உரிமையை போற்றிய நாடு. இந்த நாடு தமிழ்நாடு. இந்த நாடு என்ற ஒற்றை வார்த்தை தான் உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் திரும்பி பார்க்காமல் ஓடு என்பது என்னுடைய பதிலாக இருக்கும். மாநில சுயாட்சியை மீட்போம், மாநிலங்களின் உரிமையை காப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். இப்பொழுது ஒரு தேநீர் இடைவேளை, ஒரு 10 நிமிடங்கள். அதிலே நான் பெல் அடிப்பேன், கரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்து உட்காந்துருந்தேன். 10 நிமிடம் தேநீர் இடைவேளை. மாணவர்கள் தேநீர். மாணவர்கள் மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுங்க, டீ சாப்பிட்டுவாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்கள், வழக்கறிஞர்கள் அப்புறமா போகலாம். கொஞ்சம் போங்கம்மா, டைனிங் ஹால்குள்ளே போங்க. அந்த சேரை கொஞ்சம் எடுத்து விட்டு கொஞ்சம் வெளியே விடுங்களேன் கேமராவை.
பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள், இடையில் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெளியே போய் பேசலாம். இங்கே மாணவர்கள் பேசுவதற்கான அரங்கம். ஆகவே அவருடைய பேச்சை கேட்பதற்கு உள்ளே அமரலாம். இல்லை என்றால் இடையூறு செய்யாமல் வெளியேறலாம். வாய்ப்புக்கு நன்றி. போட்டி தொடங்க இருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் உடனடியாக களத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஹலோ 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 பாரினில் தொன்மை வாய்ந்த நல் நாடு, பல பல துறைகளில் சிறந்ததின் நாடு, ஆரியர் நெடும்படை வென்றதின் நாடு, என் உயிர் நாடு தமிழ்நாட்டை போற்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். ஒன்றியம் மற்றும் மாநிலங்கள் காலத்திற்கு கட்டாயமான ஒரு தலைப்பு. இந்திய திருநாட்டில் விடுதலை நாள் என்பது 1947 ஆகஸ்ட் 15 என்றால், ஜனநாயக குடியரசின் தொடக்க நாள் 1950 ஜனவரி 26. இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசை அமைக்கவும் அனைத்து குடிமக்களுக்கும் சமுதாய, பொருளாதார, அரசியல், நீதி, நம்பிக்கை, பேச்சு சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், சமத்துவம், ஒருமைப்பாடு என அனைத்தும் அனைவரிடம் வளர்க்க உறுதி பூண்டு நமக்கு நாமே உருவாக்கி 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டம். அரசியல் சாசன சட்டம் ஷரத் 1 தெளிவாக குறிப்பிடுகின்றது, மாநிலங்களின் ஒன்றியம்தான் இந்தியா. இந்த ஒன்றியத்தில் ஜனநாயக குடியரசின் சிறப்பு என்பது கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சி என்பது அதிகார பரவலாக்கல். அதிகார பரவல் என்பது ஒன்றியம் மற்றும் மாநிலங்களிடையே சமமாக இருக்க வேண்டியது என்பதுதான். சுதந்திரத்திற்கு முன்பு இந்த புவியியல் பகுதி இந்திய மாகாணம் மற்றும் மன்னர் மாநிலங்கள் என இரு பகுதிகளாக பிரிந்திருந்தது. இந்திய மாகாணம் இங்கிலாந்து நேரடி ஆட்சியின் கீழ் செயல்பட்ட போது மன்னர் மாநிலங்கள் தனி நாடு போல் தனித்து இயங்கின. சுதந்திரம் அடைந்த பிறகு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி மாநிலங்கள் மாகாணங்களோடு இணைக்கப்பட்டன. அத்தருணத்தில் கலாச்சாரம் மற்றும் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்கப்படும். அம்மாநிலங்கள் அதிகாரம் பொருந்தியதாக அமைக்கப்படும், உருவாக்கப்படும் என்று உறுதிமொழி தரப்பட்டிருந்தது. ஆனால் நடந்ததோ ஒன்றியத்தில் அதிகார குவிப்பு, மாநிலத்தில் அதிகார பறிப்பு என்பதுதான். ஒன்றியத்தில் அமைகின்ற ஆட்சியை பொறுத்து விரும்பத்தக்க, விரும்பத்தகாத என்ற பார்வையில் ஒன்றிய அரசின் அணுகுமுறை இருக்கின்றது. ஒன்றிய அரசில் ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமாக மாநில அரசு செயல்படுமையானால் ஒன்றிய அரசின் விருப்பம், ஒன்றியத்தில் ஆளுகின்ற கட்சிக்கு பாதகமாக மாநில அரசு செயல்படுமையானால் ஒன்றிய அரசின் வெறுப்பும் காட்டப்படுவது இன்றைக்கு நடைமுறையாகிவிட்டது. இதற்கு கருவியாக பயன்படுத்தப்படுபவர் ஆளுநர் என்பவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆளுநர் என்பவர் மாநில நிர்வாகத்திற்கு குறுக்கிடாத அரசியல் சட்ட ஆளுநராக இருக்க வேண்டும் என்று சொன்னதை நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அதை மாத்திரமல்லாமல் பிபி சிங்கால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2010 நடைபெற்ற இந்த வழக்கில் ஆளுநர் என்பவர் அரசியல் சாசன சட்டத்திற்கு மாத்திரம்தான் விசுவாசமாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் கட்சிக்கு அல்ல என்று தெளிவான சொன்னதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அருமையானவர்களே,
ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு. இம்மண்ணில் நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி. இன்று ஒரு மாநில அரசை கலைத்துவிட்டு அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று காரணம் காட்டி ஆளுநரினுடைய அறிக்கை பெற்று ஆளுநரே அனைத்தும் என்று அமர வைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்கின்றது. இன்றைக்கு அல்லது ஆளுநர் அறிக்கை தர மறுத்த போது குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு உதாரணம். காவல்துறை வைத்திருப்பது மாநில உரிமைதான். ஆனால் மாநிலத்தினுடைய அனுமதி பெறாமல் புலனாய்வு அமைப்புகளையும் ஆயுத படைகளையும் மாநிலங்களுக்கு ஏவி விடுவது இன்றைக்கு வாடிக்கையாகிவிட்டது. அரசியல் சாசன சட்டம் வழங்கியுள்ள மாநில உரிமை பட்டியலில் உள்ள கூறுகளை ஒன்றிய அரசு அபகரித்துக் கொள்வது என்பது மாநில சுயாட்சியினுடைய தத்துவத்திற்கு முரணானது. அரசியல் சாசன சட்டத்தினுடைய விழுமியங்களை சிதைக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் ஒன்று, ஒரு மாநிலத்தில் ஆளுகின்ற தலைமை ஆளுமை மிக்கதாக இருந்தால் ஆளுநரும் அடங்கி போவார் என்பதற்கு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டமே சான்று. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆளுமைக்கு உதாரணமாக இருப்பது தங்க தமிழ்நாடு என்று சொன்னால் அதை வழிநடத்தக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஆற்றல் மிக்க ஆளுமைதான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 முதல்வரான பிறகு முதல் டெல்லி பயணம் மேற்கொண்ட போது செய்தியாளர்களிடம் மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரத்தை வழங்கிவிட்டு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு அதிகாரம் தேவையோ அதை மட்டும் ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டால் போதும் என்று சொன்னார். ஆனால் மாநில அரசுகளிடமிருந்து பல அதிகாரங்கள் ஒன்றிய அரசால் பறிக்கப்பட்ட போது, மாநில அரசுகள் பலவீனப்படுத்தப்பட்ட போது 1974 ஏப்ரல் 16ஆம் நாள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிந்து ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற உருவாக்கம் பெறுவதற்கு அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும் சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை உயிர்ப்பிக்கும் வகையில் தங்க தளபதியாரும் அதே அறிக்கை இன்று விடுத்துள்ளார். அருமையானவர்களே, இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக குடியரசு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. ஜனநாயகம் என்பது கிரேக்க மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது 2 உணர்வுகளை உள்ளடக்கியது. ஒன்று மக்கள், இன்னொன்று ஆட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்ற நிலை மாறி நான் தான் நாடு, நான் தான் எல்லாமும் என்று ஒன்றிய அதிகார பீடத்தில் இருந்த நினைத்தால் ஜனநாயகம் ஆண்டு சர்வதிகாரம் ஆட்டமாடும். ஒன்றிய மட்டும் மேலோங்கி மாநிலங்கள் சிறுமைப்பட்டு போகும். அதை தடுத்து நிறுத்தவே மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்க, மக்களின் உணர்வுகளை காக்க, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுமிலங்களை நிலைநிறுத்த தங்க தளபதியார் அவர்கள் உறுதி பூண்டிருக்கின்றார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த பிம்பம் சில அறிவாளிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒன்றியம்தான் மாநிலத்திற்கு அதிகாரத்தை வழங்குகின்றது, ஒன்றியம்தான் மாநிலத்தை வழிநடத்துகிறது என்று ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது அவர்களுடைய தவறு அல்ல. ஏனென்றால் தமிழ்நாட்டில் முன்பு நடைபெற்ற ஆட்சி அப்படி இருந்தது போலும். ஆனால் இது என்னுடைய வார்த்தை அல்ல. சமத்துவத்தின் தலைமை பீடம், அரசியல் சாசன சட்டத்தினுடைய சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், ஒன்றியம் மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கவில்லை,
ஒன்றியம் மாநிலத்தை வழிநடத்தவில்லை. ஏன்? ஒன்றியத்திற்கு அதிகாரத்தை வழங்கக்கூடியது, மாநிலத்தை அதிகாரத்தை வழங்கக்கூடியது அரசியல் சாசன சட்டம் தானே தவிர ஒன்றியம் ஒன்றும் மாநிலத்தை வழிநடத்தவில்லை. ஒன்றியத்திற்கு என்ன அதிகாரம், ஒன்றியத்தினுடைய நடைமுறைகள், அதே போல் மாநிலத்தினுடைய அதிகாரம், மாநிலத்தினுடைய நடைமுறைகளை வகுத்தளித்தது அரசியல் சாசன சட்டம். அதையும் கூறி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிவு பெறுகிறேன். இன்றைக்கு மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது. இதுவும் என்னுடைய வார்த்தை அல்ல. எஸ்ஆர் பொம்மாய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் மாநில அதிகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது என்று மாநில சுயாட்சியினுடைய ஆயத்தை, மாநில சுயாட்சியை எதிரொலிக்கக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை சொன்னதை நான் இங்கு அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அதையும் தாண்டி தமிழ் மண், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், கண்ணிய தலைவர் ஹாயிதமில்லத், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரால் கட்டமைத்த மண் தமிழ் மண். தமிழ் மண் சமூக நீதியால் பண்படுத்தப்பட்ட மண். தமிழ் மண் பகுத்தறிவால் பண்படுத்தப்பட்ட மண். தமிழ் மண் சமத்துவத்தினால் பண்படுத்தப்பட்ட மண். தமிழ் மண் சமய நல்லிணக்கத்தால் பண்படுத்தப்பட்ட மண். ஆகவே இந்த மண்ணினுடைய உரிமைகளை, இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல் இந்த மண்ணின் தத்துவத்திற்கு எதிரானவர்களுடைய கோட்பாட்டையும் இங்கே விதைக்க விட மாட்டோம் என்று கூறி அதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் தங்க தளபதியார் அவர்கள் கருத்தியல் போரை நடத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்துறை நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி தங்க தளபதியார் அவர்களுக்கு பேராயுதமாக அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். தலைப்பையொட்டி 5 நிமிடமும் தலைப்பை மீறி 5 நிமிடமும் பேசியிருக்கிறீர்கள். இது தேவையில்லை. நீங்கள் இப்போ போட்டியில் நிற்கிறீங்க. நான் பார்லிமெண்ட்டில் எங்களுக்கெல்லாம் பெல் அடித்தோன்னு வச்சுங்க, மைக்கை கட் பண்ணுவாங்க, நாங்கள் பேசுகிறது ரெக்கார்டே ஆகாது. அந்த மாதிரி வசதி எனக்கு இல்லை. இப்போ அந்த மைக்குக்கு சுவிட்ச் வச்சுக்கலாமான்னு நான் பார்க்குறேன். நான் தயவு செய்து எல்லாருக்கும் அந்த காம்படிட்டரில், நீங்கள்லாம் காம்படிட்டரில் எல்லாருக்கும் சம நேரம் கிடைக்கணும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்கள் பேச்சு நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் அந்த இன்னொரு 20 பேர் காத்திருக்கிறாங்கல்ல, அவங்க நேரத்தை எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் சொன்னேன். அடுத்தது எஸ் சுமிதா, செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரி. தமிழ் அன்னையை வணங்கி தாய்மொழி தமிழுக்கும் வருங்கால வரலாற்றை உருவாக்க இருக்கிற இந்த அவையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றியமும் மாநிலமும், அதாவது ஒன்றியமும் மாநிலங்களும் சேர்ந்த நாடுதான் நம்முடைய துணை கண்டமான இந்திய நாடு. நம்முடைய நாடு ஒரு கூட்டாட்சி நாடு என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிக்கிறேன். அண்மையில் சென்னையில் நடைபெற்ற உலகளாவிய சதுரங்க போட்டி ரஷ்யாவிலே நடைபெறவிருந்தது. ஆனால் ரஷ்யாவிலே போரின் காரணமாக எங்கு நடத்துவது என்று அனைவரும் ஆராய்ந்த போது இந்தியாவிலே நடத்தலாம் என்று சொன்னார்கள். இந்தியாவில் எங்கு நடத்தலாம்? இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டிலே நடத்தலாம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையிலே நடத்தலாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியமான காரணம், அங்குதான் அனைத்து ஏற்ற தகவமைப்புகளும் இருக்கின்றன, அங்குதான் சிறப்பாக ஆட்சி நடைபெறுகின்றன என்று ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு மிகச் சிறப்பாக அந்த நாட்டை 186 நாடுகள் ஒரே அரங்கில் காட்டி நம்முடைய நாட்டின் பெருமையையும் கலாச்சாரத்தையும் காட்டியது ஒன்றிய அரசும் மாநிலங்கள் அரசும். ஏனென்றால் நம்முடைய இந்திய நாடானது ஒரு மதச்சார்பற்ற நாடல்லவா? மதச்சார்பற்ற நாடாக இருக்கையில் ஒன்றிய அரசும் மாநிலங்களும் சேர்ந்து இணைந்து சிறப்பாக செயல்பட்டால் தான் நம்முடைய நாடு வளம் பெறும். அதற்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இந்தியா என்று சொன்னாலே மதச்சார்பற்ற நாடு. அடுத்து நினைவிற்கு வருவது தபால் துறை. ஏனென்றால் உலகிலேயே மிகப்பெரிய தபால் துறையை வைத்துள்ள நாடு நம்முடைய இந்திய ஒரே நாடு மட்டுமே. ஏனென்றால் 1,50,000
ஒருவருக்கொருவர் புறநானூற்று வரிகளில் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்தியாவின் ஒன்றிய அரசும் மாநிலங்கள் அரசும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நிதி என்று பார்த்தால் நம்முடைய நாட்டிலேயே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் அனைவரும் சமமான வரிகளை கட்டி அனைவரும் சமத்துவம் என்ற கொள்கையினை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய ஒன்றிய அரசானது சரக்கு மற்றும் சேவை வரி என்ற ஒன்றினை கொடுத்தது. சரக்கு மற்றும் சேவை வரிகளை அதிகமாக வசூலிப்பதில் நம்முடைய தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு 3வது இடத்தில் அதிகமான வரி வசூல்களை செய்து உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் அதிக மக்கள் தொகை இருப்பதனால் அவர்களுக்கும் நம்முடைய நிதியானது உதவ வேண்டும் என்ற காரணத்தினால் நம்முடைய வரியை வசூலித்த ஒன்றிய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுத்து நம்முடைய நாட்டையே வளமாக்க நம்முடைய ஒன்றிய அரசும் நம்முடைய மாநில அரசுகளும் இணைந்து செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒன்றிய அரசும் மாநிலங்களும் இணைந்து செயல்படும் போது பல்வேறு நிறைகள் இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்கின்றன. கல்வி எப்படி இருக்க வேண்டும்? ஒருவரின் அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து மனக்கோணலை நீக்குவதே உண்மையான கல்வி. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பும் உடைத்து ஒருவன் தான் இந்த பிறவியில் கற்கிற கல்வியானது 7 பிறவிகளுக்கும் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறார் ஐயன் வள்ளுவன். அந்த வாக்கிற்கு இணங்க நம்முடைய கல்வியானது ஒவ்வொருவருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 14 படி சமத்துவத்தின் அடிப்படையில், அதாவது சமமானவர்களுக்கிடையே சமமான அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மாணவர்களோ நீட் என்ற தேர்வினை பார்த்து அச்சப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதிய 35% பேரில் ஒரே சேலம் என்ற மாவட்டத்திலே 7 பேர் நீட் என்ற ஒன்றினை எழுதி தேர்ச்சி பெற்றார்கள். நாங்கள் அதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து காட்டினார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் எந்த தேர்வை வேண்டுமானாலும் எங்களுக்கு கொடுங்கள், அதை எழுத நாங்கள் தயார். ஆனால் அதற்கு முன்பு ஒன்றிய அரசானது ஏதாவது திட்டங்களை கொண்டு வர வேண்டுமானால் அனைத்து மாநிலங்களிடம் ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு அனைவருக்கும் ஒரே நிலையான கல்வியை வழங்கிவிட்டு அதற்கு பிறகு நீட் என்ற ஒரு தேர்வினை கொண்டு வந்திருந்தால் நம்முடைய மாநிலத்திற்கு மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். அது மட்டுமே காரணமாக இருக்கிறது நாம் நீட் என்ற ஒரு தேர்வினை எதிர்ப்பதற்கு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கல்வி என்பது 7 பிறவிகளுக்கும் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு மாநிலங்களின் ஒப்புதலை பெற்று அதன் பிறகு ஒரே நிலையில் இருக்கக்கூடிய கல்வியை கொடுத்தால் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வருங்கால வரலாற்றை உருவாக்க அது ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தால் நீதி. நின்னா குத்தோ நடந்தா குத்தோ, சிலைக்கு பக்கத்துல நின்று ஒரு புகைப்படம் எடுத்தா குத்தோ, அடுத்த நாட்டு தொடர்கதைய ரகசியமா பார்த்தா குத்தம்னு சொல்லி 2 சிறுவர்களை சமூக நீதி நாள் அன்னைக்கு வச்சு சுட்டு கொன்ற, மக்கள் முன்னிலையில் சுட்டு கொன்ற வடகொரியா நாட்டிற்கு மத்தியில் நம்முடைய இந்திய கூட்டாட்சி நாடானது சுதந்திரமான நீதித்துறையை நம்முடைய இந்தியாவிற்கு வழங்கி இருக்கிறது. சுதந்திரமான நீதித்துறை என்றால் மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் வாருங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு, உங்களுக்கு நாங்கள் நீதியை பெற்று தருகிறோம் என்று சொல்லி சுதந்திரமான நீதித்துறையை இயக்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய கூட்டாட்சி நாடானது. அது மட்டுமல்லாமல் மேலும் பல நன்மைகள் ஒன்றியமும் மாநிலங்களும் இணைந்து செயல்பட்டால் தான் செய்ய முடியும். அதற்கு மாநிலங்களின் செயல்பாடுகளும் ஒன்றியங்களின் செயல்பாடுகளும் மிக முக்கியமானவை என கூறி நம்முடைய மதச்சார்பற்ற நாட்டிலே ஒற்றையாட்சி நிலவ வாய்ப்பே இல்லை. அதனால் மாநிலங்களும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்பட்டு நம்முடைய நாட்டை வருங்கால வரலாற்றை உருவாக்குவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக வி பிரியதர்ஷினி, செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரி. இல்லை இதுவே கரெக்டாக இருக்கு. பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழியான என் தமிழுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு ஒன்றிய மற்றும் மாநிலம். நாம் அனைவரும் இந்நாட்டு குடிமக்கள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை முதல் முடிவரை வரை ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்துகின்ற இந்தியா என்கின்ற மாபெரும் நாடு ஒன்றியத்தையும் மாநிலத்தையும் உள்ளடக்கியது. சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்த இந்தியாவை ஒரே கூட்டில் கொண்டு வந்து மொழிவாரி மாநிலங்களாக இந்தியாவை பிரித்து நம் நாட்டில் மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் மாநில பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து மத்தியில் கூட்டாட்சி அமைப்பதுதான் மத்திய மாநில ஆட்சி என்றார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய மாநில உறவு முறை, நிர்வாக முறை, நிதி முறை, தேர்தல் முறை என்று பிரித்து அவர்களுக்கான அதிகாரத்தை வழங்கி அரசியல் முதல் ஆட்சி வரை அவர்களுக்கான அதிகாரத்தை வழங்கி அமைக்கப்பட்ட மாபெரும் கட்டமைப்பு தான் இந்த இந்தியா என்கின்ற தேசம். ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றார்கள். அது வழங்கப்பட்டதா? மத்தியில் சுயாட்சி வழங்கப்பட்டதா என்று கூறினால் மத்தியத்தை ஆண்ட ஆட்சியாளர்களான காங்கிரஸ் தான் மாநிலத்தையும் ஆட்சி ஆண்டார்கள். மாநிலத்தில் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது மாநிலத்தின் சுயாட்சி எங்கு போனது? மாநிலத்தின் சுயாட்சி எங்கு மறைந்தது என்றால் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி இந்தியாவில் முதல் முறையாக சுயாட்சியாக தமிழகத்தில் தான் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்பொழுதைய தலைவராக இருந்த CN அண்ணாதுரை ஆட்சி அமைத்து மாநில சுயாட்சிக்கு வித்திட்டார். ஒரு மத்திய ஆட்சி என்பது மாநிலங்களின் முன்னேற்றத்தை அறிந்து அவர்களின் தேவையை அறிந்து மக்களின் நலத்திற்கு வித்திட வேண்டும். அப்படிப்பட்ட மத்தியில் ஏற்படும் ஒரு ஆட்சியானது மக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அதை எதிர்க்கவும், அது மக்களுக்கு ஆதரவாக அமையும் பொழுது அதை ஆதரிக்கவும் தமிழகம் ஒரு பொழுதும் மற்ற மாநிலங்களுக்கு மிக முன்னுதாரணமாக இருந்தது. அப்பொழுது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு என்ன செய்தது தெரியுமா? மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியா முழுவதும் பரப்ப முன்னேற்பாடு செய்யப்பட்ட பொழுது இந்தியா என்பது ஒற்றை நாடாக இருந்தால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்திய நாடு என்பது பல நாடுகளின் கூட்டாட்சி. அதனால் எங்களுக்கு உள்ளூர் மொழியும் உலக மொழியும் போதும், உங்கள் மொழி எங்களுக்கு தேவையில்லை என்று இந்திய நாடாளுமன்றத்திலே எதிர்த்தவர் CN அண்ணாதுரை. அவர் மாநில சுயாட்சி நிலைநாட்டுவதற்காக மாநிலங்களுக்கு எதிராக மத்தியம் ஆட்சி செய்தால் அதை மண்டியிட வேண்டும் என்று காரணமில்லை, அதை எதிர்த்து குரல் கொடுக்கலாம் என்று கூறினார். ஒரு ஆட்சியில் மத்திய ஆட்சிக்கு நிகராக மாநிலங்களும் இயற்றலாம். மாநிலங்களுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை 846 பிரிவில் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கினாலும் எத்தனை மாநிலங்கள் மத்திய அரசை காட்டிலும் மிக சிறந்த முறையில் ஆட்சி அமைக்கிறது? 1989 மத்திய அரசை காட்டிலும் பெண்களுக்கு முதல் முறையாக சொத்துரிமையை வழங்கி அதை கடந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மத்தியிலே பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட்டது. இன்று இந்திய அளவில் பேசப்படுகின்ற பொது பிரிவில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்களின் லஞ்சம் ஊழல் குறைப்பு சட்டத்தை அதற்கான குற்றம் சாட்டவர்களுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு திட்டத்தை இயற்றினார். அது இந்திய அளவில் முன்மொழிக்கப்படும் லோக்ஆயுக்தா திட்டம். அது மட்டுமா, இன்றைய மாநில சுயாட்சி என்கின்றோமே, அது CN அண்ணாதுரையும் கலைஞர் அவர்களின் மிக முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் மாநில மத்திய உறவுகளை தீர்மானிக்கும் வகையில் ராஜமன்னா அறிவிப்பை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பி வைத்தார், மாநிலங்களின் உரிமையை கோரி. அப்பொழுது இன்றைய இந்தியாவில் சுயாட்சி பேசுகின்ற எந்த ஒரு மாநிலமும் அந்த ராஜமன்னா அறிவிப்பு குறிப்பை தான் அது முன்மொழிவாக காட்டுகின்றனர். ஒரு மத்திய ஆட்சி என்பது மிக சிறந்த ஆட்சியாக அமைய வேண்டும். இப்பொழுது இந்தியாவிலே விவசாயத்திற்கு இலவசமாக
சுயாட்சியை வழங்கியது தமிழகம்தான். இப்படி மாநில சுயாட்சியில் மிக குறைவான மாநில சுயாட்சி வழங்கிய போதே ஒரு சிறப்பான மாநிலத்தை நம்மால் கட்டியமைக்க முடியும் என்றால், நமக்கு முழுமையான மாநில சுயாட்சி கொடுக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மிக வெற்றியும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அல்லவா? ஆனால் மாநில சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சி அமைய வேண்டும். நாம் பிரிவினை நாடாக பிரிந்த நாடாக நாங்கள் கேட்கவில்லை. மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் என்று தான் நிலைநாட்ட கேட்டுகின்றோம். இன்றைய கூறுகிறார்கள் மத்தியில் ஒரு ஆட்சி கொண்டு வரும் பொழுது இந்திய மொழியை உலகம் முழுவதும் நமது இந்தியா முழுவதும் திணிப்பு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தமிழகத்தில் மட்டும் இன்று வரை கொண்டு வரப்படவில்லை. அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் என்றார்கள். ஆனால் இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு சிறந்த மாநிலம். கல்வியில் 2ஆம் இடம்தான். ஆனால் 12ஆம் வகுப்பு படித்து மேற்கல்விக்கு செல்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம். இன்றைய சிறந்த மாநிலங்களின் இந்தியாவின் பட்டியலில் தமிழகம் முதலிடம். ஒரு மாநில ஆட்சி கொடுக்கப்படும் ஒரு மத்திய ஆட்சி மாநில ஆட்சியில் தலையிடாமல் ஒரு சிறப்பான அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று, மத்தியில் கூட்டாட்சி மாநிலின் சுயாட்சி என்று இருந்தால் மட்டுமே ஒரு இந்தியா என்கிறது ஒற்றுமையோடு, இன்னும் 75 ஆண்டு காலத்தை கடந்த இந்த இந்தியா ஒற்றுமையோடு இருக்கிறது என்றால் அது மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட சுயாட்சி. அது என்று முழுமையாக கொடுக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த ஒற்றுமை இன்னும் ஒருமைப்பாட்டை அடையும். மாநிலங்களின் சுயாட்சி எங்கு மறுக்கப்படுகிறதோ அங்கு பிரிவினை ஏற்படுத்தப்படும், பாகுபாடு ஏற்படுத்தப்படும். ஆகையால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சியை நிலைத்திடுவோம். மத்திய ஆட்சியோ மாநில ஆட்சியோ அது மக்களின் நல்லாட்சிக்கு வித்திடுமாயானால் அதுவே சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது பி. கணேஷ், அரசு சட்டக்கல்லூரி, விழுப்புரம். என் உயிரினும் மேலான என் தாய் தந்தைக்கும் என் உயிரான தமிழுக்கும் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவே எனது பேச்சின் முதல் துவக்கம். பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒன்றியம் மற்றும் மாநிலம். இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு ஒரே வியப்பு. ஏனெனில் சரியான நேரத்தில் சரியான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் 3 விஷயங்களை மட்டுமே இந்த அவையில் பேசப் போகிறேன். முதலில் ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே உள்ள உறவு, அதிலுள்ள பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள். முதலில் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளை குறித்து பார்க்கும்போது, ஒன்றிய அரசும் மாநில அரசும் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவை. 2 அரசுகளும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து தங்களுக்கான அதிகாரங்களை பெறுகின்றன. அதே போல ஒரு அரசு மற்ற அரசின் அதிகாரங்களில் தலையிடக்கூடாது என அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் தெளிவாக கூறினார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. கூட்டாட்சி நாடு என்பது மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒன்றியத்தின் கீழ் செயல்படுவதுதானே தவிர ஒன்றியம் இந்த அனைத்து மாநிலங்களையும் ஆட்சி செய்வதற்காக கிடையாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அடுத்ததாக, ஒன்றிய அரசிற்கு யார் வேண்டுமானாலும் ஏஜெண்டாக செயல்படலாம். ஆனால் நம்முடைய மாநில அரசுகள் எப்போதும் ஒன்றிய அரசிற்கு ஏஜெண்டாக செயல்படாது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக, இந்த ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள பிரச்சனையை குறித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்தியா வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை நிறைந்த நாடு என்பது உலகமே அறிந்த ஒரு உண்மை. ஆனால் இந்த நாட்டில்தான் ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே ஆட்சி, ஒற்றை ஆட்சி, ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம் என இந்தியாவையே ஒரே குடையின் கீழ், குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் ஒரே பூவின் கீழ் கொண்டு வர நினைக்கிறார்கள். ஆனால் இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு அநீதி, அரசியலமைப்பு உரிமை மீறல் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வாறு எதிர்காலத்தில் வரும் என்பதை உணர்ந்துதான் அண்ணாவும் கலைஞரும் அக்காலத்திலேயே மாநில சுயாட்சியை கேட்டார்கள். மாநில சுயாட்சி என்பது ஒரு கழக குரலோ பிரிவினைவாதமோ கூட்டணி கொள்கையோ கிடையாது. அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால்
மாநிலங்களின் உரிமையை மீட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாத்து மாநிலத்தில் மக்களாட்சியை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உரிமை முழக்கம்தான் மாநில சுயாட்சியை தவிர அது வெறும் கற்பனைவாதம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டப்படி 2 அரசுகளும் தங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட துறைகளில், அதாவது ஒன்றிய பட்டியலில் ஒன்றிய அரசும் மாநில பட்டியலில் மாநில அரசும் பொது பட்டியலில் 2 அரசுகளும் இணைந்து சட்டங்களை இயற்ற வேண்டும். ஆனால் சட்டம் படிக்கும் மாணவனாக கூறுகிறேன், ஒன்றிய அரசு சட்டப்படி சட்டத்தில் உள்ளபடி சட்டங்களை இயற்றுகிறதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக மாநில உரிமை பறிப்பும் ஏதேச்சரியாதவும் மட்டுமே நடந்து வருகிறது. இந்த 3 பட்டியலிலும் ஆராய்ந்த ராஜமன்னார் குழு தெளிவாக கூறியது, ஒன்றிய பட்டியலில் இருந்தும் பொது பட்டியலில் இருந்தும் சுமாராக 29 அதிகாரங்கள் மாநில ஆகியவைகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது. ஆனால் அப்போது என்ன கூறினார்கள்? இந்த அதிகாரங்கள் அனைத்தும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரங்கள் இப்போது எப்படி இருக்கப்படுகிறது தெரியுமா? வங்கித்துறையை எடுத்துக்கொண்டால் நீரவ் மோடிக்கு 13,000 கோடி கடனும் விஜய் மல்லையாவுக்கு 9,000 கோடி கடனும் கொடுத்துவிட்டு அவர்களை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிவிட்டார்கள். அடுத்ததாக விமானத்துறையை எடுத்துக்கொண்டால் முழுவதுமாக டாட்டாவுக்கு வித்தாச்சு, கப்பல் போக்குவரத்தில் தனியாருக்கு பங்கு போட்டாச்சு, ரயில் போக்குவரத்தும் மிகப்பெரிய அளவில் தனியாருக்கு மாற்றப்பட்டு வருகிறது என்பதுதான் நமது நாட்டில் நடந்து வருகிறது. இப்படி சுரங்கங்கள், துறைமுகங்கள் என அனைத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவைகளையும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை மறந்து தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. ஒன்றிய பட்டியல் தான் இப்படி இருக்கிறது என்றால் மானிய பட்டியல், பொது பட்டியல் அதற்கு மேல். நெருக்கடி காலத்தில் தான் இந்த கல்வியை மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றினார்கள். ஆனால் அந்த பொது பட்டியலில் மாநில அரசுகளின் எந்தவிதமான கருத்துக்களையும் கேட்காமலேயே நீட் மசோதாவையும் தேசிய கல்விக் கொள்கையும் கொண்டு வருகிறார்கள். அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது? 3, 5, 8, 10, 12, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வாம். அந்த பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்தால் தொழிற்படிப்புகளை படிக்கலாம் என்று கூறுகிறது. நேரடியாக அது கூற வருவது குலக்கல்வி முறைதான். அவர்களை பொறுத்தவரை ஒரு தோட்டியின் மகன் தோட்டியாக தான் ஆக வேண்டும், ஒரு சவர தொழிலாளியின் மகன் சவர தொழிலாளியாக ஆக வேண்டுமே தவிர எப்போதுமே அவர் ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆகக்கூடாது. இந்த ஒரு விஷ கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை என்பதை நான் இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும். அந்த ஒரு ஆளுநர் அந்த மாநிலத்தை கண்காணிப்பதற்காக தவிர கட்டுப்படுத்துவதற்காக கிடையாது. ஆனால் நம் நாட்டில் எப்படி நடந்து வருகிறது? சூறாவளி சுழன்றடித்தாலும், சுனாமியால் ஊரே மூழ்கினாலும், குடிசை தீப்பற்றி எரிந்தாலும் ஒன்றிய அரசு மூலம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் பதிலளிக்கிறார். தகதகவென குடிசை எரிந்து கொண்டிருக்கும் போது தக்க நடவடிக்கை எடுக்கும் வரை எப்படி காத்து கொண்டிருக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஆளுநரை வைத்து தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு உரிமை மீறலையும் மாநில உரிமை பறிப்பையும் தான் செய்து வருகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். இதையெல்லாம் வடநாட்டில் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் நண்பர்களே. ஏனெனில் நாங்கள் இதற்கு அஞ்சவும் மாட்டோம், அடிபணியவும் மாட்டோம். ஏனெனில் நாங்கள் அண்ணாவின் தம்பிகள், பெரியாரின் போர்வாள்கள், கலைஞர் அவர்களின் உடன் பிறப்புகள் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கடைசியாக கூற வருவது என்னவென்றால், அம்பேத்கர் அழகாக கூறுவார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை யாருக்கும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஏனெனில் அந்த உரிமையை வைத்து அவர்கள் ஜனநாயகத்தையே தலைகீழாக மாற்றி விடுவார்கள் என்று. இப்படி மாநில சுயாட்சியை கேட்பதில் எந்தவிதமான தவறும் கிடையவே கிடையாது. ஆக இறுதியாக கூற வருவது என்னவென்றால், அண்ணா கூறியதைப் போல, கலைஞர் கூறியதைப் போல, ராஜா மன்னர் குழு கூறியதைப் போல மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். 105 முறைக்கு மேல் திருத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இன்னொரு முறை திருத்தப்படுவதில் எந்தவிதமான தவறும் கிடையாது. ஷரத்து 368 வைத்ததே எதிர்காலத்தில் அரசியலமைப்பில் மாற்றம் தேவை என்றால் அதனை திருத்துவதற்காகவே. வடக்கோ வாழ்கிறது, தெற்கோ தேய்கிறது என்பது பழமொழி. வடக்கு தேய்கிறது, திராவிட ஆட்சியில் தமிழகம் மிளிர்கிறது, இது புதுமொழி. ஏனெனில் இங்கே நடப்பது திராவிட ஆட்சி, எங்கள் கொள்கைதான் மாநில சுயாட்சி. இதற்கு ஒரே சாட்சி மக்களின் மனசாட்சி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஈரோடு சட்டக்கல்லூரி கே. லோகேஸ்வரி. அகத்தியனும் கம்பனும் மகரம் பயின்று வள்ளுவனும் அவ்வையும் வாழ்த்துரை வணங்கி இன்னா 40 இனியவை 40 என வரலாற்று
மொழி முப்பால் ஆசிரியர் பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா குரட்பா இதற்கு நிகர் ஏதேனும் கூறப்பா என முழங்கும் என் தமிழே உன்னை தலை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த பொன்னான மேடை அளித்ததற்கும் என்னை பெற்றெடுத்தவளை இந்த சென்னைக்கு அழைத்து வர வாய்ப்பளித்ததற்கும் இந்த முதல்வர் ஐயா புரட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றி உரைத்தாக்கி தலைப்புக்குள் செல்கின்றேன். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒன்றியம் மற்றும் மாநிலங்கள். இந்த தலைப்பை கேட்டவுடன் நினைத்தேன் இதில் பேச என்ன இருக்கிறது என்று. பின்பு உள்ளே சென்று ஆராய்ந்த பொழுதுதான் புரிந்தது இன்று தமிழ்நாட்டில் முக்கியமாக அவசியமாக பேச வேண்டிய தலைப்பு என்று. அடக்குமுறை காட்டுதல் முடியும், அழுக்குமுறை எவ்வாறு முடியும்? அடக்குமுறை காட்டுதல் முடியும், அழுக்குமுறை எவ்வாறு முடியும்? சிறை ஒடுதல் முடியும், எங்கள் உணர்வை ஒடுக்குதல் எவ்வாறு முடியும்? திடுக்கிடும் செய்திடும் உன்னை இந்த திராவிட எழுச்சியை மாற்றிடவா முடியும்? இந்த திராவிட எழுச்சியை மாற்றிடவா முடியும்? ஒருபோதும் முடியாது என்று கூறுவேன். நம் நாட்டின் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் இந்தியா ஒரு கூட்டாட்சி என்கிறது. கூட்டாட்சி என்றால் என்ன? கூட்டாக சேர்ந்து ஆட்சி செய்வதே கூட்டாட்சி என்பதன் பொருளாகும். ஆனால் நமது இந்தியா என்பது ஒரு முழுமையான கூட்டாட்சி என்று கேட்டால் கிடையாது. போன்மை ஆட்சி என்று கூறலாம். போன்மை ஆட்சி என்றால் குவாசி ஃபெடரலிசம். அதை தான் அன்று கேசி வீர் சொன்னார், இந்தியா என்பது ஒரு அரை கூட்டாட்சி என்று. அரை கூட்டாட்சி என்றால் மாநிலத்திடமும் ஒன்றியத்திடமும் சரிபாரியாக அதிகாரங்கள் பிரித்து தரப்பட வேண்டும். ஆனால் இங்கு அப்படியா நடக்கிறது? எஞ்சியுள்ள அதிகாரங்கள் மட்டுமே மாநிலத்திடம் தரப்படுகின்றது. மற்ற அனைத்து அதிகாரங்களும் ஒன்றியத்திடமே உள்ளது. அதுவும் நமக்கு சரியாக வந்தடைகிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. தமிழர்கள் வாழும் நிலம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்தவர் நமது அறிஞர் அண்ணா. என்னை பெற்றெடுத்த பொழுது என் பெற்றோர் எனக்கு வைத்த பெயர் லோகேஸ்வரி. இன்று நான் பிறந்து 21 வருடங்கள் ஆகிறது. இன்று வந்து என்னை யாரோ ஒருவர், உனக்கு லோகேஸ்வரி என்ற பெயர் நல்லா இல்லை, மாற்றிக்கொள் என்றால் நான் ஒப்புக்கொள்வேனா? நான் எதை கூற வருகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். திராவிட மக்களாகிய நாங்கள் உயிரை கேட்டாலும் தருவோம், எங்கள் உரிமையையும் அடையாளத்தையும் கேட்டால் ஒருபோதும் தரமாட்டோம் என்பதை ஆணித்தரமாக தெரிவிக்க விரும்புகிறேன். மிசா காலகட்டம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம், மறக்க முடியாத ஒன்று. அவசர திட்டம் என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது? ஒரு நாட்டின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை அந்த ஒன்றிய அரசு அப்போது எவ்வாறு பயன்படுத்தியது? மிசா என்னும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது நமது முதல்வர் ஐயா அவர்களை சிறையில் அடைத்து 3 மாதம் துன்புறுத்தினார்கள். அதில் என்றும் அவரது வலது கரத்தில் இருக்கும் தழும்பு நினைவு கூறும் வரலாறு நின்று பேசும். முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு உரையில், அன்று மட்டும் சிட்டி பாபு இல்லை என்றால் அன்றே நான் இறந்திருப்பேன் என்று. இப்படியெல்லாம் போராடிதான் நம்ம அவர்களிடமிருந்து நமது உரிமையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்றுமே ஒன்றிய அரசை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை நண்பர்களே, எங்களின் உரிமையை தான் கேட்கிறோம். இன்று எங்களுக்கு பொங்கலுக்கு விடுமுறை இல்லை என்பீர்கள், நாளை பொங்கல் என்றால் என்னவென்று கேட்பீர்கள், நாளடைவில் தமிழர் என்றால் யார் என்று கேட்பீர்கள் என்ற ஐயமுள்ள கேள்வியே என்னிடம் இருக்கிறது. இதே ஒரு மீனவன் ஒரு கடற்கரையில் பிடிப்பட்டான் என்றால் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் தமிழ மீனவன் பிடிப்பட்டான் என்று வருகிறது. அதே ஒரு தமிழக ராணுவ வீரர் உயிரிழந்தான் என்றால் இந்திய ராணுவ வீரன் உயிரிழந்தான் என்று வருகிறது. இதில் எங்கே சமத்துவம் காணப்படுகிறது? மும்மொழி திணிப்பு நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அன்று உள்ள ஒன்றிய அரசோ நம்மிடம் மும்மொழி திணிப்பை கொண்டு வந்தார்கள். என்னவென்று சொன்னார்கள் என்றால், நீங்கள் உங்கள் தாய் நாட்டில் பேசிக்கொள்ள உங்கள் தாய்மொழி வேண்டும், இந்தியாவில் பேசுவதற்கு இந்தி வேண்டும், வெளிநாடு சென்று பேச வேண்டும் என்றால் ஆங்கிலம் வேண்டும் என்றார்கள். அதற்கோ அன்று பாராளுமன்றத்தில் நமது திராவிட தலைவர்கள் சிறந்த கேள்வியை முன்வைத்தார்கள். என்னவென்றால், ஒரே விமானத்தில் நான் அனைத்து வெளிநாடையும் சுற்றி விடுவேன், எதற்காக இந்தியாவை சுற்றி பார்க்க ஒரு விமானம், வெளிநாட்டை சுற்றி பார்க்க ஒரு விமானம் என்றார்கள். ஒரு வீட்டில் நான் நாயையும் பூனையையும் வளர்க்கிறேன் என்றால் நாயை வெளியே செல்வதற்காக ஒரு பெரிய ஓட்டையும் பூனை வெளியே செல்வதற்காக அது பக்கத்தில் ஒரு சிறிய ஓட்டையும் போட்டால் அது முட்டாள்தனம் தானே? இரண்டும் பெரிய ஓட்டை வழியாகவே சென்றுவிடும் அல்லவா என்று மும்மொழியை அறவே எதிர்த்தார்கள் நமது திராவிட தலைவர்கள். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தராத அந்த காலகட்டத்தில் நமது தாய்மொழியான தமிழ் மொழியை செம்மொழியாகி அழகு பார்த்தவர் கலைஞர் ஐயா அவர்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துதான் இன்று நம் நாடு சமநிலை அடைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது எடுத்துக்கொண்டால் என்றால் ஒரு கடிகாரத்தை நாம் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம். கடிகாரத்தில் உள்ள மணிமுள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் நிமிடமுள் என்பது அதிக முறை சுற்றி வந்தால் தான் மணிமுள் சிறிதளவு அசைய முடியும். இப்பொழுது நமது மணிமுல்லை நீங்கள் ஒன்றிய அரசாக வைத்துக் கொள்ளுங்கள்.
நிமிடமுள்ளை நமது மாநில அரசாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிமிடமுள் 60 முறை சுற்றி வந்தால்தான் மணிமுள்ளால் ஒரு முறை சிறிதளவு நகர முடியும். அதுபோல்தான் மாநில அரசால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கினால் மட்டுமே ஒன்றிய அரசால் முன்னேற முடியும் என்று கூறுகிறேன். எப்படி இருக்க வேண்டும் மாநில அரசும் ஒன்றிய அரசும்? ஒன்றுக்கொன்று பிணைந்து ஒரு நல்ல நட்புறவுடன் சகோதர தன்மையுடன் இருக்க வேண்டும். இதில் நொடிமுல்லை நான் கூற தவறிவிட்டேன். நொடிமுள் என்பது என்னவென்று தெரியுமா? நமது நகரப்புறங்களும் கிராமப்புறங்கள் ஆகும். ஏனென்றால் ஒரு நாட்டின் வளர்ச்சி கிராமப்புறங்களையே சார்ந்துள்ளது. என்று கிராமப்புறங்கள் வளரவில்லையோ அது முதுகெலும்பு பிழைக்கப்பட்ட உடம்பு எப்படி குன்றி விடுகிறதோ அதுபோல்தான் நாடும் ஆகிவிடும். எனவே இறுதியாக ஒன்றை கூறி விடைபெறுகிறேன். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி வேண்டும். நண்பர்களே, கருப்பு நிற மனிதனுக்கு நிழல் சிவப்பு தான், கருப்பு நிற மனிதனுக்கு ரத்தம் சிவப்பு தான், சிவப்பு நிற மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். மனிதா, வண்ணத்தில் இல்லையடா வாழ்க்கை, உன் எண்ணத்தில் தான் இருக்கிறது வாழ்க்கை. சட்டம் என்பது மிக வலிமையானது, அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கே. சுமித்ரா, அரசு சட்டக்கல்லூரி, கோயம்புத்தூர். அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. அறிவும் ஆற்றலும் என்றும் வெற்றியை மட்டுமே தரும் என்ற அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளை உங்கள் செவிக்கு விருந்தாக்கி என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். தலைப்பு: ஒன்றியமும் மாநிலமும். மிக அருமையான தலைப்பு. பல்வேறு மாவட்டங்கள் ஒன்றிணைந்ததுதான் மாநிலம், பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைந்ததுதான் இந்த ஒன்றியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒன்றியம் என்ற சொல்லே தவிர்த்துவிட்டு மத்திய அரசு என்று பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நாம் தேடினோம் என்றால் நமக்கு ஏமாற்றம் மட்டுமே உண்டாகும். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் 22 பாகம் 8 அட்டவணை 395 சட்ட கூறுகளில் ஒரு இடத்தில் கூட மத்தியம் அல்லது மத்திய அரசு என்ற முன்வழி எந்த ஒரு இடத்திலும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் மத்திய அரசு என்று நாம் கூறி அதனை வழக்கப்படுத்துவது ஏன் என்று நான் இந்த இடத்தில் கேட்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டாட்சி என்பது அந்த ஒன்றியத்தின் ஒன்றுபட்ட ஒரு ஆட்சி. ஏனெனில் அந்த ஆட்சி மட்டும்தான் அளிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கும் என்று கூறுகிறார். அதன் வழியில்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஒன்றியம் என்பது உறுப்பு 51 இருந்து உறுப்பு 151 வரை உள்ள அனைத்து உறுப்புகளிலும் ஒன்றிய அரசானது எப்படி செயல்பட வேண்டும், அதற்கான அதிகாரங்கள் என்ன, குடியரசுத் தலைவரின் அதிகாரம் என்ன, துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், நீதித்துறை, அது மட்டுமல்ல இந்திய தலைமை கணக்கர் மற்றும் தணிக்கை செயல்படும் தலைவர் என்று ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது மாநிலத்தில் இல்லை, ஒன்றியத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இதை தவிர்த்து அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே 152 இருந்து 237 வரை உள்ள சட்ட உறுப்புகள் என்ன கூறுகிறது என்றால் மாநிலத்தை பற்றியும் மாநிலத்தில் உள்ள நிர்வாகம், சட்டத்துறை, சட்டமன்றம், நீதித்துறையை பற்றி கூறுகிறது. இப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தனித்தனியாக மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம், ஒன்றியத்திற்கு என்ன அதிகாரம் என்று வகுக்கப்பட்டு இருக்கையில் ஏன் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் மறுக்கப்படுகிறது என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று நாம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று ஆர்ப்பரிக்கிறோமே, அந்த தமிழ்நாடு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கே இந்த ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் பலவிதமான போராட்டங்கள் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள். 1957 தமிழ்நாடை இன்று மதராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று சில விவாதங்களும் போராட்டங்களும் ஏற்பட்டது. அதன் பிறகு 1963 சட்டப்பேரவையிலே அண்ணா அவர்கள் மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று பேசினார், ஆர்ப்பரித்தார். ஆனால்
அந்த குரல் எவர் காதிலும் ஒலிக்கவில்லை. அதை அண்ணா அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். அது மட்டுமா, அந்த சட்டப்பேரவையிலே அண்ணாவை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தமிழ்நாடு என்று பெயரை மாற்றி என்ன லாபத்தை காண போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அண்ணா சொல்கிறார்கள், பாராளுமன்றத்திற்கு லோக்சபா என்றும் ஸ்டேட் ஆஃப் கவுன்சிலுக்கு ராஜ்யசபா என்றும் மாற்றி நீங்கள் பெயரை மாற்றிய போது நீங்கள் என்னையா லாபத்தை கண்டீர்கள் என்று அண்ணா அவர்கள் எதிர்கேள்வி கேட்டாரே. அப்பொழுது இந்த மாநில சுயாட்சியானது அங்கு தலை தோங்கி நின்றது. அதற்கு மத்தியில் அடுத்தபடியாக வட வேங்கடம், தென் குமரி, ஆயிடை தமிழ் உலகெங்கும் பரவும் என்று தொல்காப்பியத்தையும் அதற்கு அடுத்தபடியாக இரு கடற்கரை வேலிகளை தமிழ்நாடாக்கின என்று இந்த சிலப்பதிகாரத்தையும் அந்த சட்ட பேரவையிலே அண்ணா அவர்கள் ஒழித்து தமிழ்நாடு என்ற பெயரை 1968 கொண்டு வந்தார் என்றால் அந்த ஒரு வீரதீரமான செயல் மாநில சுயாட்சிக்கு முதலாக வழிகோலியது என்பதை எவராலும் மறுத்து கூட முடியுமா? இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் நம் மாநில சுயாட்சியானது, மாநிலத்தின் உரிமையானது ஒன்றியத்தில் இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு வாங்கப்பட்டு இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார், இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, என்னென்ன வரம்பலைகள் இருக்கிறது என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதனால் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு என்றும் சளைத்ததல்ல, என்றும் அது அதிகார வரம்பிற்கு கீழ் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. இருப்பினும் இன்று ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் மிக சிக்கலான வேறுபாடுகளும் கருத்துக்களும் விவாதங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த போராட்டம்? ஏனென்றால் நமக்கான உரிமைகளை நாம் ஒரு இடத்தில் விட்டு கொடுத்து குரல் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நமக்கான அதிகாரமும் வரம்பும் தள்ளி போய் செல்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய சுயாட்சியை நிலைப்படுத்த நிறைய போராடுகிறார்கள். உதாரணமாக கூறினால், இன்றைய குடியரசு தின விழாவிலே நம்முடைய தமிழ்நாட்டு ஊர்தியில் தமிழ் என்ற எழுத்து இல்லை. நமது வரலாற்றை பொறிக்கக்கூடிய சின்னங்களையும் சிலைகளையும் வைக்க ஒன்றிய அரசு தடை போட்டது. இருப்பினும் நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு போராடி எங்களுடைய நாட்டின் அடையாளங்களை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று அன்று போராடினார். இப்படி அன்றிலிருந்து இன்று வரை பல போராட்டங்கள் நிகழ்கிறது. மத்தியிலே நம்முடைய நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் 2021-2022 இந்த கொரோனா தடுப்பூசிகளுக்காக சரக்கு மற்றும் சேவை வரிகளை விதிக்காதீர்கள் என்று கூறி அந்த ஒன்றிய அரசிடம் அவர் சண்டையிட்டார், எதிர்த்தார். அதற்கு பின்பு 2021 மற்றும் 2022 கொரோனா காலகட்டத்திலே இந்த மாநிலங்கள் பல லாபகேடுகளை இல்லாமல் சில நஷ்டங்களை ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நஷ்டங்களை ஈடுபடுத்த இந்த ஒன்றிய அரசு தான் இந்த நஷ்டங்களை ஈடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒன்றிய அரசிடம் எதிர்கேள்வி எழுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு கேள்விகளும் நம் மாநில சுயாட்சியையும் இந்த மாநிலத்திற்கான அதிகாரங்களையும் வரம்புகளையும் நம்மிடையே எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு ஆட்சியாளர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் கூறுகிறேன், மாநில சுயாட்சியில் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் பங்கில்லை, உங்களுக்கும் பங்குண்டு, எனக்கும் பங்குண்டு. நமக்கான உரிமைகளையும் நமக்கான அதிகாரங்களையும் நமக்கான சமூக நீதியையும் என்றும் எப்பொழுதும் நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம். அடுத்து அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர் ஸ்ரீது. Hello, check. Okay. Honorable members of the audience, respected judges, my dear friends, and all those who are present here, a very warm good afternoon to one and all. It's indeed a great pleasure
to be here before you and be able to present my perspective on an important topic, that is the union and the states. Before I begin my words, I wish to take note of an important words which is being framed by our former president, Dr. Rajendra Prasad. Dr. Rajendra Prasad once said that our constitution is a ray of hope. I wish to repeat it again. Our constitution is a ray of hope. It is an embodiment of the faith of the freedom and the wisdom of the people. It's a document which embodies that our India or our Bharat will be a free, just and humane society. So here, moving on to the concept of union and the states. A topic which needs an apt and important discussion in the present circumstance. A topic which has to be known by, that is, which has to be known by each and every citizens of our country. It is very clearly known that the union, in this sense, denotes the central government. The powers are divided between the central and the state governments, and various articles of our constitution listed. And the list goes like Article 256 of our constitution, 258 of our constitution, 246, 246A, 269A, 270, and so on. But we all are aware that though the powers are divided between the union and the state, we still have various types of controversies between the union, that is the central government, as well as between various states' government. I would like not to particularly specify any kind of states in this aspect. Rather, I would mention that various kinds of small criticisms, or in where it can be small or it can be large kind of problems, exist between the central and the state governments. So here, in this point, I would like to notify Article 254 of the Constitution, which speaks about the doctrine of repugnancy. So we must be aware of what does the doctrine speaks. This doctrine emphasizes the controversies which exist between the union and the state government. So it is quite clear that there exist controversies as well as various kinds of problems between the central and the state government. So in this particular aspect, what is needed is, instead of criticizing the government, we must bring forth measures or remedial measures for solving the problems between the central as well as the state governments. So in this particular point, I would like to notify some of the important problems. Indeed, what measures should be taken to rectify these important problems? I would like to begin like the provision or the existing misuse of Article 355 as well as 356 of the Indian Constitution. It is quite clearly known that 355 and 356 of the Indian Constitution are being misused by various legislators. How are they being misused? So if they are misused, what measures should be taken for rectifying those problems? So to begin with this, in S.R. Bommai's case, that is in S.R. Bommai versus Union of India, it was held by our Honorable Supreme Court, that is by the Honorable Judges of our Honorable Supreme Court, stating that there exists a need for bringing an amendment as regarding the provisions of Article 356 and 355. So as regards this Article 355, there exists power of the central government to dismiss state governments as well as to dissolve the state assemblies. This is an unjustifiable and impugnant provision which exists in our constitution. Furthermore, as regards any kind of national emergency or kind of national crisis in our country, the state government, that is the central government, without considering or without consulting the state government, should not implement or should not allow any kind of paramilitary forces into our country. This provision, though it exists in our constitution, it is not being implemented in our country. Furthermore, moving on to the second concept of what kind of controversies which exist in our constitution. The differences which exist between the appointment of governors in our country and the roles which are played by our governors. As regards, it is being embodied in our constitution that the central government has the power to appoint governor in our country. But what we need in this aspect is not the sole responsibility should not be given to the central government. Indeed, there should be partition between these powers. That is, only with the consultation of chief ministers as well as with the consultation of other ministers of our country, a governor should be appointed in any state. Furthermore, the governor's powers regarding the limitations which are imposed on, that is the time limit which are imposed on providing assent to each and every bills should be rectified.
Further, moving on to the next concept of the All India Services, the appointment of All India Services. The union government has been given the whole power. That is, they are having a lion's share in appointing the public administrative officers in our country. Indeed, it has to be rectified. No, not along the union government. Along with the union government, the state should also have a share. I don't mention that we must have a lion's share, but we must have a share in sharing the responsibilities of appointing the public administrators of our country. Further, an important concept which lies here is the vertical imbalances which exist in our finance commissions, or which exist in the division of the financial powers between the state. It is being commonly known that the states are having a lot amount of responsibilities. But on the other hand, the powers which are given to the state for fulfilling these responsibilities are only limited. That is, they are having only a limited federal autonomy in this aspect. This must be rectified. So here, what I'm underlining, or what concept I wish to underline is, we are having powers. The union are having powers. The states are having powers. But there exist various kinds of controversies while implementing these powers. So instead of criticizing, or instead of taking note of various kind of problems or various kind of consistencies between the center as well as between the state, what is required is identifying the misconception or identifying these controversies and trying to satisfy them, or trying to bring forth a remedial measures and help in overcoming all these remedial measures. To all my fellow citizens here, I would like to quote that is, we must stand for, we must ask for what we deserve. That is, we must raise our voices for what we deserve boldly, without fearing that who are standing behind us or between us or above us or anything else. So since I am limited by time, I wish to conclude my valuable points here. It's indeed a great pleasure to be here before you and be able to deliver my perspective here in the concept concerning the union and the states. Thank you. மோகநிதி செக். மண்டலம் மாறி நுழைகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சென்னை மண்டலம் முடிந்துவிட்டது. கொடியில் பூத்த மலரை புயல் பறித்தாலும், கருவில் சுமந்த என்னை என் தாய் மறந்தாலும், உயிரில் கலந்த உன்னை நான் தாழ் வணங்குகிறேன் என்ப தமிழே, எப்பிறப்பிலும் நீயே என் மூச்சாக வேண்டும், என் சாம்பலிலும் உன் மனம் தான் வீச வேண்டும் என்று கூறி, கொற்றவர் அவைக்கும் கற்றவர் சபைக்கும் நடுபுறவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 மாநில ஒன்றிய அரசாங்கங்களுக்கான அதிகாரத்தை 3 பட்டியலில் பிரிக்கிறது. அட்டவணை 7 படி அதற்கான துறைகளை வகுக்கிறது. சரத்து 245 255 வரையிலான சட்டங்கள் அதற்கான அதிகாரத்தை வரையறுக்கிறது. அதன்படி என்ன சொல்லுகிறது? ஒன்றிய அரசு ஒன்றிய பட்டியலில் இருக்கிற 99 பிரிவுகள் உட்பிரிவுகளோடு சேர்த்து 99 துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும், மாநில அரசுகள் மாநில பட்டியலில் இருக்கிற 66 துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும், பொதுப்பட்டியல் ஆசிரியர் அவர்கள் தெளிவாக சொல்லுவார், அதை ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அந்த பட்டியலில் இருக்கிற 47 துறைகளிலும் மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசாங்கங்கள் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பொதுப்பட்டியலில் இருப்பதிலே 2 மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர சட்டங்கள் தான் முதன்மைத்துவம் பெறும் என்று சொல்லுகிறார்கள். ஆக 99 கூட்டல் 47 146 துறைகளில் அதிகாரம் படைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அதுக்கும் மேலே சொல்றாங்க, மாநில அரசு பட்டியலில் இருக்கு பார்த்தீங்களா 66 துறைகள், அதுலேயும் நீங்கள் அதிகாரத்தை செயல்படுத்திக் கொள்ளலாம், சட்டமேற்றிக் கொள்ளலாம், உங்களின் பெரும்பான்மையை நிரூபித்துக் கொண்டு என்ற அதிகாரத்தை சொல்லுகிறார்கள். ஆக அப்பட்டமாக தெரியும், இங்கே அதிகாரங்கள் என்பது ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. கூட்டாட்சி தத்துவதற்கான அனைத்து அமைப்புகளையுமே இந்திய அரசியலமைப்பு பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த அதிகார சமன்மையில் மட்டும் சற்றே சறுக்கி போயிருக்கிறது. இதை மீண்டும் மாற்றி கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் கோரிக்கை, ஒட்டுமொத்த மாநிலத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. சரி, அப்ப கூட்டாட்சி தத்துவத்தினால் என்ன சொல்ல போகிறீங்க?
மாநிலங்கள் இல்லாமல் இங்கே இந்தியா ஒன்றியம் கிடையாது, இதுதான் சரத்து ஒன்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே மாநிலங்களுக்கு அதிகாரமே கிடையாது என்று இன்றைய அரசாங்கங்கள் திணிக்கிறது. 2 அரசுகள் இருக்கிறது, 2 இறையாண்மைகள் இருக்கிறது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யதார்த்தத்தில்? ஏதோ இந்திய ஒன்றியத்தின் பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் இறையாண்மை இருப்பது போலவும், மாநில சட்டமன்றங்களுக்கு இறையாண்மை இல்லாதது போலவும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நீட் தேர்வை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம்? மாணவர்களின் நலன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில சட்டமன்றத்தின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இன்னொரு புறம் வைத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரியை எதிர்க்கிறோம். எதற்காக? இங்கிருந்து நாம் 1 ரூபாய் கொடுத்தால் அங்கிருந்து நமக்கு கிடைப்பது வெறும் 36 பைசாக்கள். முன்பெல்லாம் ஒரு வாசகம் இருக்கும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி அதை தலைகீழாக திருப்பி போட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? வடக்கை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, அதற்காக தெற்கை தேய்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றங்களிலே ஏற்படுத்தப்படுகிற நிறைவேற்றப்படுகிற மசோதாக்கள் என்பது ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்களின் விருப்பு வெறுப்புகள் என்பது கிடையாது. ஒட்டுமொத்த மாநில மக்களின் விருப்பு வெறுப்புகளை கொண்டது அது. அதை ஒரு ஆளுநர் ஏற்க மறுக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜனநாயகத்தை எதிர்ப்பதாகத்தான அர்த்தம். இன்றைக்கு ஒன்றிய பாராளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது, நீக்கும் உரிமை இருக்கிறது. மாநில சட்டமன்றத்திற்கோ ஆளுநரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறதா? நீக்குவதற்கான உரிமை இருக்கிறதா? இந்த அதிகார சமயின்மையை கருத்தில் கொண்டுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி முதலில் டெல்லிக்கு செல்லுகிறார். டெல்லிக்கு செல்லும் போது பேசுகிறார், மண்ணை காப்பது ஒன்றியத்தின் வேலை, மக்களை காப்பது மாநிலத்தின் வேலை. இதை சரியாக ஆய்வு செய்வதற்கு கூடிய விரைவில் குழு அமைக்க இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வருகிறார். அதன் பிறகு வருகிறார் தலைவர் கலைஞர் அவர்கள், அதை இன்னும் சுருக்கமாக மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று சொல்லுகிறார். ராஜமன்னார் குழுவை கூட்டுகிறார். இந்தியாவிற்கே, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக மாநிலத்திற்கு சுயாட்சி தாருங்கள், மாநிலத்திற்கு தனி உரிமை தாருங்கள் என்று குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் இருந்திருக்கிறது. அதன் பிறகுதான் ஒன்றிய அரசே சர்க்காரியா கமிட்டியை கொண்டு வராங்க. அதன் பிறகாக வெங்கடாசல கமிட்டி கொண்டு வரப்படுகிறது. இது எல்லாமே குழுவும் சொல்லது என்ன? ஆளுநர்கள் மாநில உரிமைகளில் தலையிடக்கூடாது என்றுதான் எல்லாம் சொல்லுகிறது. டிட்டாச்டு, the government should be detached from the state அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமா? முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் தான் வெங்கடாசல கமிட்டி அமைக்கப்படுகிறது. வெங்கடாசல கமிட்டி என்ன சொல்லுகிறது? ஆளுநரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் மாநில சட்டமன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆக எதற்காக கூட்டாட்சி வேண்டும்? எதற்காக மாநில சுயாட்சி வேண்டும்? அதிகாரத்தை ஏன் நாம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார், குடிசைகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்துடைய அக்கறை எப்படி இருக்கும்? 3வது மாடியில் இருக்கிற சீமாந்தர் ஏதோ கரும்புகை வருகிறது, எங்கேயோ பெரும் தீ விபத்து போல இருக்கிறது என்று எண்ணுவாரே, அது போன்ற அக்கறை தான் ஒன்றிய அரசு இருக்கு. ஆனால் மாநில அரசின் அக்கறை எப்படி தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற குடிசைக்காரன் பதறி எடுத்து கொண்டு போய் ஓடி அந்த தீயை அணைப்பானே, அது போன்ற அக்கறை மாநில அரசுடையது என்று சொல்லுகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவை நாடு என்று அழைக்காதீர்கள். நேஷன் என்ற சொல் நேஷியோ என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வரையறுக்கப்படுகிறது. நேஷியோ என்ற லத்தீன் சொல் என்ன பொருள் தருகிறது? வாழையடி வாழையாக வருகிற ஒரே இனத்தின் கூட்டமைப்பைத்தான் நேஷியோ என்று அழைப்பார்கள். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறது இந்தியா? பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் கொண்ட பல இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற துணை கண்டமாகத்தான் இந்தியா இருக்க முடியும். அதன் தனித்தன்மையை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்களை செய்ய விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு கூட்டாட்சிகளாலோ மாநிலத்திற்கு உரிமை தருவதனாலோ ஒன்றிய அரசாங்கம் வீழ்ச்சி அடையாதா என்று சொன்னால், இன்றைக்கு உலக வல்லரசுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இதே கூட்டாட்சி தத்துவத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எளிமையாக சொல்லுகிறேன், இந்த ஒரு அரங்கம் இருக்கிறது, இதற்கு மேற்கூரை இருக்கிறது. மேற்கூரையில் நீங்கள் வலிமையை ஏற்றிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை தாங்கும் தூண்கள் வலிமை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? இப்படித்தான் ஒன்றிய அரசு மேற்கூரையாக இருக்கிறது, மாநிலங்கள் இந்த தூண்கள் போல விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த தூண்கள் வலிமையாக இருந்தால்தான் மேலே இருக்கிற ஒன்றிய அரசு தாங்கும். இந்த தூண்கள் வலுவிழந்து விட்டால் மேலே இருக்கிற குடிசை தன்னால் சாய்ந்து விடும், அரசு வீழ்ந்து விடும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பை திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் காரணங்கள் தான் வேறு. நாம் கூட்டாட்சிக்காக
அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர்கள் ஒற்றையாட்சிக்காக அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லி முடிக்கிறேன். எங்கெல்லாம் சுயாட்சி மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சமூக நீதி மறுக்கப்படும். சமூக நீதி எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும். ஜனநாயகம் மறுக்கப்படும் போதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு சர்வாதிகாரம் எழுகும். சர்வாதிகாரம் எங்கெல்லாம் எழுகிறதோ அங்கெல்லாம் ஹிட்லர் எழுவார். ஹிட்லர் எங்கெல்லாம் எழுகிறாரோ அதை எதிர்க்க ஸ்டாலின் ஒருவர் வந்துதான் ஆவார். இதுதான் வரலாறு சொல்லி இருக்கிறது என்று நான் நடந்த அரசியலைத்தான் சொன்னேன், அரசியலாக்க பேசவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார், யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூனிஃபார்மிட்டி என்று சொல்லுவார். அதாவது நாங்கள் ஒற்றுமையை நேசிக்கிறோம், ஒருமைத்தன்மையை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று கூறி வாய்ப்பு தந்த உள்ளத்திற்கும் வாய்மொழி கேட்ட உள்ளத்திற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது என் சௌபர்ணிகா அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர். A very good afternoon to the audience, eminent competitors and powerful citizens. If I find the constitution is being misused, I shall be the first to burn it. Said by a former Minister of Law and Justice of India, Dr. Bhimrao Ramji Ambedkar. I would like to start my speech by stating this powerful quote that we, the citizens of our country, must uphold the Constitution and ensure that those who make decisions on behalf of public fairly represent public opinion. And Saubarnika, as a voter of this nation, has huge eagerness to express my thoughts about the people congregating topic, the union and the states. Before that, I would like to greet our honorable judges and their presence over here to consider our realistic thoughts of views towards the topic, and I am here much pleasured. Now, the founding fathers of Constitution felt a need for strong desire because of prevailing social, economic and political conditions. The father of Constitution, Dr. Ambedkar, said in the Constituent Assembly that the Indian Constitution is a federal constitution which also may be called a dual polity. That is, union government is vested with the central powers, and while the state governments hold the regional powers. That is, the union authority is apex authority and even holds the jurisdiction of conducting official down over the state authority. Now, the question is whether the government work for the welfare of the people live in India. The Constitution of India refers that the Constitution of India refers that the country is a union of states, and the state and center are considered domain and superior in their respective domains. And in few states are doing good, and especially present Tamil Nadu government is doing good and better than all other states. Remarkably in education, language development, social equality, and much more. But in the present scenario, the union authorities are not cooperating with the decisions of the state authority, and the best example is long pending bill to ban online gambling, which negatively impact the people. That is only in order to tackle the pressure from the state side. It was approved by the Tamil Nadu governor on this week in Monday. Before that, the guaranteed fundamental rights to freedom of speech and right to dissent are shrinking further every day, and it is becoming difficult to negotiate one's right. With the constitutional rights routinely violated by the authorities, and anything said against the preceding government is deemed anti-national and act of sedition. In the name of national interest, the authorities have been increasingly found trying to silence any sort of protest or demonstration, leading to numerous instances of human rights and social welfare violations in the country. And before that,
there really can be no peace without justice, and there can be no justice without truth, and there can be no truth unless someone rises up to tell you the truth. And here journalists plays a major role in bringing up the truth to the people, but here there has been a sharp rise in the criminal cases lodged against the journalists who done their work and who spoke against the preceding government during the national lockdown. And India ranks third among the countries with the highest number of millionaires in the world. But our country lacks and is worst in the numerous indexes, important indexes such as health, hunger index, poverty, health, nutrition, senior citizen protection, employment, education, etc. Here it clearly shows that how India gives aims to strengthening the corporate hold over the common people. That is, the best example is government properties like airlines, Indian Railways, telecommunications, and production of electricity have been exchanged from government to corporate. And we know that defense plays an important role to assert the territorial integrity of India, and those defense logistics have been handed over to the corporate. And here comes the budget. Budget plays that presented by our union finance minister does not have any concrete plan for unemployment and education, and also it lacks the allocation of funds for the education and health. And overall allocation for the minority communities was drastically slashed by 38% in this year. And ahead of the budget, some scholarships too were discontinued for the students. Friends, we need to understand how far the India is moving toward the democratic form of government and weakens the democracy of our nation. And there can be really many more such events which are not brought up to the light and covered up by the media, leading to gateway of more social welfare and democracy violations in the country. And we should know that the Constitution is not mere lawyer's document, and it is a vehicle of life, and its spirit always the spirit of age. And we the citizens and youngsters must be aware and should know that Constitution is not an instrument for the government to restrain the people, and it is an instrument for the people to restrain the government. Let me conclude by saying that if speaking against the preceding government for the welfare of the people is deemed as an anti-Indian, I'm not ashamed of being an anti-Indian. Let you commit your thoughts to the country, only then we can have a democratic nation. Let us be the change, be a voice and not an echo. Thank you for giving me this wonderful opportunity. Thank you. பி கோபாலகிருஷ்ணன், அரசு சட்டக்கல்லூரி, சேலம். கொஞ்சம் மானுடம் என்றொரு பாடலை இசைப்போம். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு ஒன்றியமும் மாநிலங்களும். ஏன் இந்த தலைப்பானது இங்கே தொத்திக் கொண்டிருக்கிறது? இந்த தலைப்புக்கான முழுமையான நோக்கம் எப்போது தெரியுமா நிறைவேறும்? இந்த ஒன்றிய அரசு எனும் இயந்திரமும் மாநில அரசு என்ற இயந்திரமும் சீராக இயங்குவதற்கு நீங்கள் கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி என்ற எரிபொருளை ஊட்டினால் ஒழிய இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் சரிவர இயங்காது. அந்த எரிபொருளை நாம் ஊட்ட வேண்டும். இங்கே அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 1 மிக தெளிவாக சொல்கிறது. இந்தியா என்பது பல்வேறு மாநில அரசுகளினுடைய ஒன்றியம் என்று சொல்கிறது. இங்கே சொன்னவர்கள் எல்லாம் வெறும் மாநிலம் என்று மட்டும்
சொல்லிக் கொண்டு சென்றார்கள். மாநிலம் என்பது வெறும் புவிசார் குறியீட்டு சொல் மட்டுமே. அரசு என்பதுதான் சுயநிர்ணய உரிமைக்கான அரசியல் குறியீட்டு சொல் என்று பேராசிரியர் ராஜம் குரைகிருஷ்ணன் மிக தெளிவாக சொல்கிறார். உறுப்பு 246 அரசமைப்பு சட்டத்திலே ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல் என்று 3 விதமான பட்டியல்களை வகுத்து உரிய அதிகாரங்களை உரிய அரசுக்கு வகுத்து கொண்டே இருக்கிறது. இங்கே காலம் காலமாக சுதந்திரத்தில் தொடங்கி இந்த உரிமைகளானது, மாநில உரிமைகளானது ஒன்றியத்தால் பறிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அது அவசர நிலை பிரகடனத்தின் போது கல்வியானது பொதுப்பட்டியலில் சென்றது தொடங்கி இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. இந்தியா என்பது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பாக இருக்கிறது. பல்வேறு மதங்களும் பல்வேறு பண்பாடும் கொண்ட பன்மைத்துவ நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த இந்தியாவை தான் ஒற்றைத்துவ இந்தியாவாக மாற்ற பல்வேறு முயற்சிகள் ஒன்றிய அரசால் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசானது மாநில உரிமைகளை நசுக்கிக் கொண்டும் மாநில சுயாட்சியை பறித்து கொண்டும் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இந்த ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் எதிராக தமிழகத்திலிருந்து ஒருவர் கிளம்பினார். அவர்தான் அறிஞர் அண்ணா. இந்திய பாராளுமன்றத்திலே முழங்குகிறார், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த உலகிற்கு திராவிட மக்களால் அளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன என்று முழங்குகிறார். கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவினுடைய நீட்சியாக மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை முன்வைக்கிறார். எனவே இந்த மாநில சுயாட்சி என்பது மொழிவழி தேசிய இனங்களினுடைய விடுதலைக்கான குரல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அது மாநில உரிமைகளுக்கான, மாநில விடுதலைக்கான குரல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே எப்படியாக அறிஞர் அண்ணா இந்த விடயத்தை எல்லாம் சொல்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மாநில சுயாட்சியை எங்களுக்கு தர மறுப்பீர்களேயானால் அளவுக்கு அதிகமாக அதிகாரத்தை தாங்கி தாங்கி பாதுகாப்பு போன்ற விடயங்களில் நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்களோ என்பதுதான் சந்தேகம் என்பதை அவர் எழுப்புகிறார். மாநிலங்களுக்கு மிக முக்கியமாக அதிகமான அதிகாரங்களை வழங்கக்கூடிய அரசமைப்பு சட்டமாக நாம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்ற குரலை அண்ணா அவர்கள் தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருக்கிறார். சரி, இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னதான் முரண்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது 1000 நபர்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடானது 1000 நபர்களுக்கு 1.6 விழுக்காடு மருத்துவர்களை கொண்ட மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறதே. இந்த மாநிலத்தில் நீங்கள் ஒரே விதமான நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிறீர்கள். மாணவர்களை எப்படி மருத்துவ நுழைவுத் தேர்விலே அனுமதித்து மருத்துவர் ஆக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லிக் கொடுக்கிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவு அதிகமான மருத்துவர்களை கொண்ட தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கை என்று சனாதன கொள்கையை, சாதி அமைப்பை மீண்டும் நீங்கள் திருத்திக் கொண்டே இருக்கிறீர்களே, திணித்துக் கொண்டே இருக்கிறீர்களே, இதில் என்ன நியாயம் இருக்கிறது? மாநில கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய ஒரு குழுவானது தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தேசிய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? தமிழ்நாடானது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக உயர்கல்வியின் சேர்க்கை விகிதம் இரட்டிப்பு மடங்கு இந்தியாவின் விகிதத்தை விட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு அரசு மாநில சுயாட்சியால் இங்கு செய்திருக்கக்கூடிய மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே குடியுரிமை திருத்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. இஸ்லாமிய மக்களை அப்படியே புறக்கணித்தது அந்த சட்டமானது. மகுவா மொய்தாரா பாராளுமன்றத்திலே முழங்குகிறார். என்னவென்று தெரியுமா? நீங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்துக்களாக இருப்பீர்கள்? இஸ்லாமியர்கள் இருக்கும் வரைதானே. அவர்கள் எல்லாம் போய் சென்று விட்டால் நீங்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசிரியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்ற சாதிய அமைப்பு மீண்டும் வரும் என்ற உண்மையை சொல்கிறார். இங்கே எங்கள் நிலத்திலே நீங்கள் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களே, எங்கள் நிலமானது எங்களுடைய உரிமை.
ஆனால் நீங்கள் எங்கள் ஆதியையும் தொன்மத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் சமமாக இருக்கிறார்கள் என்ற சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கீழடி ஆய்வை நீங்கள் பார்த்தீர்களா? அதையெல்லாம் விட்டுவிட்டு வெறும் மீத்தேனையும் ஹைட்ரோ கார்பனையும் உறிஞ்சக்கூடிய நிலமாக எங்கள் நிலத்தை பார்த்தீர்களா? அது ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இது பெரியார் மண், இது அண்ணா மண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே மாநில சுயாட்சிக்கான குறியீடாக நான் எதை தெரியுமா பார்க்கிறேன்? அற்புதம் அம்மாளின் கால்கள் ஓடி ஓடி தேய்ந்த கால்கள் ஒரு நாள் ஓய்வெடுத்தன. பேரறிவாளனின் விடுதலை சாத்தியமானது. அது எப்படி சாத்தியமானது? மாநில அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்டது, குடியரசுத் தலைவரால் கிடப்பில் போடப்பட்டது. இருந்த போதிலுமே அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது என்பதை யார் சொன்னார்கள் தெரியுமா? உச்ச நீதிமன்றம், அரசமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொன்னது. எனவேதான் சொல்கிறேன், மாநில சுயாட்சி என்பது தமிழக அரசால் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதை. இங்கே நான் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இந்து, இந்தி, இந்தியா என்ற புத்தகம் எஸ்.வி. ராஜதுரை அவர்களால் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள். அவர் யுனைட்டி, யூனிஃபார்மிட்டி என்பதற்கு மிக தெளிவான விளக்கத்தை சொல்லியிருப்பார். இங்கே யுனைட்டி என்பது எல்லோரும் ஒன்றாக இருப்பது, யூனிஃபார்மிட்டி என்பது எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பது. அது எப்படி சாத்தியம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் மிக தெளிவாக சொல்வார். சனாதன கருத்தியலுக்கு எதிராக திராவிட கருத்தியலை, சமூக நீதி கருத்தியலை அவர் சொல்லி பன்மைத்துவ நாடாக இந்தியா வளர வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். நான் அண்ணாவினுடைய கூற்றை சொல்லி முடிக்கிறேன். தமிழன் யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் தாழாமல், யாருக்கும் எஜமானனாக இல்லாமல், யாருக்கும் அடிமையாகவும் இல்லாமல், யாரையும் சுரண்டாமல், யாராலும் சுரண்டப்படாமல் ஒரு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அது தமிழகத்தில் நிச்சயம் சாத்தியம். மாநில சுயாட்சி என்பது மலரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து பி. செல்வகுமார், அரசு சட்டக்கல்லூரி, சேலம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஜோதிராவ் புலே உள்ளிட்ட தலைவர்களின் தியாகங்களை உணர்ந்து அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடரும் நோக்கில் நான் பா. செல்வகுமார், அரசு சட்டக்கல்லூரி மாணவர், சேலம். ஒன்றியமும் மாநிலங்களும் வரலாற்றை மறந்தவர்களால் ஒருபோதும் வரலாற்றை படைக்க முடியாது என்றார் டாக்டர் அம்பேத்கர். இந்தியா ஒரு துணைக்கண்டம் மட்டுமே. இதில் பல்வேறு தேசிய இனக்குழுக்கள் தனித்த மொழி, இனம் மற்றும் பண்பாட்டு அடையாளங்களில் சிறந்ததொரு நாட்டுக்கான வரையறைகளை பெற்று இருக்கின்றன. சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு இருந்த வரலாறு வேறு. சுதந்திர இந்தியாவிற்கு பின்னாக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. அதற்கு இந்த தேசிய இனக்குழுக்களின் போராட்டங்கள் ஒரு காரணம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு டாக்டர் அம்பேத்கர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது பிரிவினைவாதம் அல்ல. மொழிவாரி மாநிலங்கள் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையில் மாநிலங்களை ஒன்றிணைப்பது என்று சொல்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு ஒன்றிலேயே, அகர முதல என சொல்லப்படும் அந்த ஆதி உறுப்பு ஒன்றிலேயே இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்தியாவில் அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணை 7இல் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 மாநிலங்களுக்கான அதிகாரங்கள், 2 ஒன்றியத்திற்கான அதிகாரங்கள், 3 பொதுவான அதிகாரங்கள், மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் பொதுவான அதிகாரங்கள். இவற்றில் இந்த 3வது அதிகாரத்தில்தான் நிதி, எமர்ஜென்சி பீரியட் என சொல்லக்கூடிய அந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி சரத்து உறுப்பு 356 1976 மாநிலத்தில் இருந்த கல்வி பட்டியலை மத்திக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். இப்படி மாநிலங்களுக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டியது ஒவ்வொரு ஒன்றியத்தின் கடமை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் விதி. பார்த்தால் அப்படிப்பட்ட சூழல் தற்போது இல்லை. உதாரணத்திற்கு ஜனநாயக கடமையான மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்குவது என்பதை தொடர்ந்து இந்த இந்தியா தற்போது மறுத்து வருகிறது. உதாரணத்திற்காக இந்த மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியின் விளைவாக
நீட் தேர்வு முறை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டது. அதற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் பார்வைக்கும் ஒன்றிய அரசின் பார்வைக்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் இன்று அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வினால் இறந்த அத்தனை மாணவர்களின் உயிர்களும் இன்று அந்த மாநில அரசு நீட் தேர்வினால் இறந்த மாணவியின் தீர்மானம் இயற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் ஒன்றிய அரசின் அலுவலகங்களில் குப்பை தொட்டிகளில் இருக்கிறது. நம் நீட் தேர்வினால் இறந்த மாணவர்களின் உயிர்கள் குப்பை தொட்டியில் கிடக்கின்றன. அனைவருக்கும் கல்வி இடஒதுக்கீடு குறித்த விழிப்புணர்வு இருக்கும் சட்டக்கல்வி மாணவர்களுக்கு. இப்போது நிகழ்காலத்தில் பார்ப்போம். அதாவது 4385 முதன்மை நிலை பணியாளர்கள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். 4385. அதில் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் 695 பேர் மட்டுமே. எஸ்சி பட்டியல் சமூக மக்கள் 365 பேர் மட்டுமே. எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் வெறும் 116 பேர் மட்டுமே. ஆனால் முற்பட்ட சமூகம் என சொல்லப்படுகிறவர்கள் 3190 பேர். அதாவது கிட்டத்தட்ட 85% இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களிடமிருந்து வெறும் 27% பேர் தான் மத்திய அரசின் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறைகள் இருக்கிறார்கள். வெறும் 15% இருக்கக்கூடிய முற்பட்டவர்கள் என்று சொல்லிக்கப்படுபவர்கள் 73% பேர் இருக்கிறார்கள். இது இடஒதுக்கீடும் கல்வியிலும் நமக்கு இழக்கப்பட்டிருக்கிற அநீதி. அதே போல சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிற இந்தியாவில் 76 ஆண்டுகள் கடந்து விட்டன. 30 ஆண்டுகள் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் இன்றும் 18.97% தான் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. மேலும் குரூப் ஏ என்று சொல்லப்படக்கூடிய 7 அமைச்சகங்கள், குரூப் பி என்று சொல்லப்படக்கூடிய 5 அமைச்சகங்கள், இதில் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ஊழியர்களின் நல வாரியம் ஒரு புள்ளி விவரத்தை தெரிவித்திருக்கிறது. அதே போல நிதி நிலைமை, ஒன்றிய அரசிற்கும் மாநிலங்களுக்கும் இடையான நிதி உறவு முறை, விளையாட்டு மேம்பாட்டு துறையிலே குஜராத்திற்கு 608 கோடி ஒதுக்குகிறார்கள், உத்தரப்பிரதேசத்திற்கு 503 கோடி ஒதுக்குகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கோ வெறும் 35 கோடியை ஒதுக்குகிறார்கள். இந்தியா தமிழ் பேசிய மாநிலமான மிக முக்கியமான மாநிலமான தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சி துறைக்காக வெறும் 33 கோடி ஒதுக்குகிறார்கள். ஆனால் சமஸ்கிருதம் பேசக்கூடிய வெறும் சொற்பமானவர்களுக்கு இந்த நாட்டில் 694 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்த 3 நான்கில். அதே போல தமிழ்நாடு செலுத்தக்கூடிய வரி ₹1 வரி அப்படி இருக்குது அப்படின்னா பீகாருக்கு ₹7.06 போகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.75 திரும்ப போகுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் 25 பைசா தான் திரும்ப வருதுன்னு நிதிநிலை அறிக்கை தி இந்துவில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து உரிமைகள் மறுக்கப்பட்டுட்டே வருது. இதனால தான் ஒன்று எங்களுக்கான உரிமையை கொடு, அப்படி இல்லைன்னா தமிழ்நாடை தனியாக பிரித்து கொடுன்னு அண்ணா கோரிக்கை வச்சார். திராவிட நாடு தான் தீர்வு அப்படின்னு. மாநில சுயாட்சினா என்னன்னு சொல்லிடுறேன். எல்லாரும் மாநில சுயாட்சி வேணும்னு கேட்குறீங்க. மாநில சுயாட்சினா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாநிலங்கள் பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போன அதிகாரங்களை மீட்டெடுப்பது, மாநில அரசிடம் கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர்களை நியமிக்கக்கூடாது, சமதர்மம், சமதர்ம கோட்பாடு, சம பங்கீடு, அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்வதுதான் மாநில ஆட்சி, மாநில சுயாட்சி. அன்று திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காரணங்கள் இன்றும் அப்படியே இருக்கின்றன. நாம் இருட்டு அறையில் கண்ணை கட்டிக்கொண்டு கருப்பு பூனையை தேடும் கூட்டமாக இருக்க வேண்டாம். நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எதிரி என தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றிய அரசின் பெரும்பாலான பணிகளில் குறைந்தபட்ச முற்பட்ட சமூகம் சொல்லியிருக்கிற அதிகாரம் செலுத்துகிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் எதிரி. இது டாக்டர் அம்பேத்கருக்கு தெரியும், பெரியாருக்கு தெரியும், தந்தை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு, ஜோதிரா புலே அவர்களுக்கு தெரியும். இதே போல நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கடவுளை உள்ளே உட்புகுவதற்காக உருவாக்கினோம். ஆனால் இன்று அதை பிசாசு கைப்பற்றி இருக்கிறது. இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, கொடுமைகள் நடக்கிறது என்றால் நாம் மோசமான சட்டத்தை பெற்றிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் தான் என்ற அர்த்தம். இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அடுத்த வருடம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகின்ற நிலையில் தமிழகத்தில் இருந்து ஒரு சூரியன் வடக்கிலே
அகில இந்திய சமூக நீதி மாநாடு நடத்தி மாநில சுயாட்சி கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய இதர 10 மாநிலங்களை ஒருங்கிணைத்து கோரிக்கை நிறைவேற்றியிருக்கிறார்கள், முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல உச்சநீதிமன்றமே இப்போதைய ஒன்றிய அரசின் மீது சம்மட்டி அடிக்கொண்டு அளித்திருக்கிறது. மதமும் அரசியலும் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் வெறுப்பு என்றும் அந்த தீய சக்தி ஒழியும். பிறகு மாநிலங்களுக்கு சம அதிகாரத்தை பகிர்ந்து அளித்தால் மட்டுமே இந்த நாடு வல்லரசாகும் என கூறினார்கள். அதற்கு நம்முடைய டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஜோதிராவ் புலே போன்ற சமூக நீதி தலைவர்களின் சிந்தனைகளை பரவலாக்குவோம், படிப்பு வட்டங்கள் மூலம் பரவலாக்குவோம், சமூக நீதியை காப்போம். நன்றி. அடுத்து நிதிஷ்குமார், அரசு சட்டக்கல்லூரி, சேலம். என் பெயர் நிதிஷ்குமார். நான் மத்திய சட்டக்கல்லூரி சேலத்திலிருந்து வருகிறேன். முதலில் இந்த மேடையை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். எனது உரையை துவங்கும் முன்பு ஒரு சிறு சம்பவம் ஒன்றை கூற விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய அப்பாவும் உட்காந்து மதியம் உரையாடிட்டு இருக்கோம். அப்போ தலைப்பு வருது, இந்த மாதிரி பேச்சு போட்டிக்கு தலைப்பு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். அவர் என்ன தலைப்புன்னு கேட்குறாரு. நான் யூனியன் அண்ட் ஸ்டேட்ப்பா அப்படிங்கிறேன். சரி அப்படின்னா தமிழ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் மத்தியம் மற்றும் மாநில அரசு அப்படிங்கிறேன். அப்போது எங்கள் அப்பா செல்லமாக முதுகில் ஒரு தட்டு தட்டி சொல்கிறாரு, அது மத்திய அரசு கிடையாதுப்பா, ஒன்றிய அரசுப்பா அப்படின்னு. அப்போ அந்த இடத்த இந்த தலைப்புக்கான ஒரு தெளிவை எனக்கு கொடுத்து இங்கே அனுப்பிச்சி வச்ச என்னோடய அப்பாவுக்கு நான் ஒரு சிறப்பு நன்றியை கூறிக்க விரும்புகிறேன். இப்போ தலைப்புக்குள்ளே போகிறோன்னா மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசு. இந்த இடத்த பார்த்துக்கிட்டோன்னா மாநில அரசுங்கிறது எதுக்கு மாநில அரசுக்கு சுயாட்சி தேவை? இந்தியா அப்படிங்கிறது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு மொழி மற்றும் கலாச்சார ரீதியாக இருக்கிறதுனால அதை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து ஒரே அரசால் ஆள முடியாதுங்கிற காரணத்தால் மாநில அரசு அப்படிங்கிறது தனக்கான சுயாட்சியை கொடுக்குறாங்க. இப்போது அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒன்றிய அரசுங்கிறது மற்ற மாநில அரசுகளை இணைக்கின்ற ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா இதோட மைய கருத்து. ஆனால் இது எந்த இடத்த இங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களை இணைக்கின்ற பாலமாக செயல்படாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை மட்டும் அடக்குமுறையில் ஆள நினைக்கும் போதே இந்த இடத்தில் பிரச்சனை என்பது ஒன்று உருவாகிறது. இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க நீட்டுங்கிறது, நீட் தேர்வுனால நிறையா பிரச்சனை, ஒன்றிய அரசு நிறைய அநீதி பண்ணிருச்சு அப்படின்னு. என்னை பொறுத்தளவு எப்படின்னா, விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது. அப்படி இருக்கிறப்போ இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா அது என்னன்னு ஒரு சாமானியனுக்கு புரிகிற மாதிரி யாரு தான் எடுத்து சொல்லுவா? இப்போ ஒன்றும் கிடையாது. நீட்டுன்னா பணக்காரர்கள் ஈஸியாக சீட்டு வாங்கிடலாம், எளிமையாக சீட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறதான் பிரச்சனை. இதை எளிமையான ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, இது வரைக்கும் அந்த மைக்கு இதுதான் நீட் கேள்வித்தாள். ஒரு சிலர் உயரம் அதிகமாக இருப்பாங்க, ஒரு சிலர் உயரம் குறைவாக இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே இந்த மைக்கு வளைஞ்சு கொடுக்காது, அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்த சமத்துவங்கிறது தவறவில்லையா? அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கணும், அந்தந்த மாநிலத்தோட கல்வி கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நீட் கேள்வித்தால மாற்றியெல்லாம் கொடுத்துருக்கணும். ஐஎஸ்சி சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, இந்த மாதிரி பல கல்வி முறைகள் இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வான கல்வி முறைகள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நிலையான ஒரு கேள்வித்தாள் கொண்டு வந்தால் எப்படி அந்த மாணவனால் அந்த தேர்வை சரிவர கடக்க முடியும்? இதில் மிக ஒரு அழகான விஷயம் என்னென்னா, ஒரு தடை முன்னாடி இருக்குன்னா அதை நகர்த்தி தான் செல்லணும்னு அவசியம் இல்லை, அதை தகர்த்து கூட செல்லலாம். இந்த இடத்த அந்த நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு நம்ம நகர்த்தி தான் செல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை தகர்த்து செல்றதுக்கான முயற்சி இன்னமும் கூட அரசு பள்ளிகளில் நீட் கோச்சிங் அப்படின்ற ஒன்று கோடை விடுமுறையில் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு நடந்து வருகிறது. இதை நானே என் கண்ணேலையும் பார்த்துள்ளேன். இது அந்த தடையை தகர்த்து செல்ல வேண்டும். இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நீட் இப்படி இருக்குது, நம்ம தகர்த்து செல்லலாம் நகர்த்தி செல்லலாம் அப்படின்னா அந்த தடையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் இன்றைய யதார்த்தமான நிலைமை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீட்டை
எடுக்கக்கூறி அனைத்து கட்சிகளும் வந்து மசோதாவில் வந்து நிறைவேற்றி அதை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தா ஆளுநர் என்ன பண்ணுறாரு? கிடப்பில் போடுறாரு. ஏன் கிடப்பில் போடுறாரு? ஏன்னா ஒன்றிய அரசினுடைய நேரடியான பார்வையில் இருக்கிறார் ஆளுநர். அதனால் வந்து அவரால் அதை வந்து நிறைவேற்ற முடியல. இப்படி இருக்கிற நிலமையில் நம்ம என்ன பண்ணணும்? அதோட வாழ பழகிக்கணும். ஆனால் வந்து இந்த நீட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பயிற்சி வகுப்புகள் அந்த மாதிரி கொடுக்குறப்போ அந்த தடையை வந்து தகர்த்தெறிகிற ஒரு மனப்பக்குவம் மாணவர்களுக்கு வருகிறது. இப்போ ஆளுநரோட இதை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆளுநர் வந்து இருக்கார். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மாநில அரசினுடைய செயல்பாடுகளில் அதிகமாக அவர் வந்து அழுத்தம் கொடுக்குறார். அப்படி இருக்கிறப்போ ஒரு மாநில அரசுங்கிறது வந்து எதுக்கு சுயாட்சி வந்து கொடுக்குறோம் மாநில அரசுக்கு? அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க கலாச்சாரப்படி மொழிப்படி பிரித்து அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிட்டோன்னு. அப்போ அதில் வந்து ஒன்றிய அரசு வந்து ஆளுநரின் பெயரால் வந்து மாநில அரசுடைய இதை வந்து அவங்க வந்து எப்படி ஒடுக்கலாம்? இது வந்து சரியில்லையா? இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், ஒன்றிய அரசு வந்து மாநில அரசை வந்து தடுக்குது ஒடுக்குது அப்படின்னு. ஒரு துருவம் அப்படின்னு இருந்தது. ஒரு பூமியில் 2 துருவங்கள் இருப்பது போல், ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் இருப்பது போல், ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ இந்த ஒன்றிய அரசும் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து மாநில அரசு மேலே ஒடுக்குமுறை பண்ணுது. ஆனால் அது இரண்டும் சேர்ந்து எவ்வளவு அழகாக செயல்படுகிறது என்று யாருமே இந்த இடத்துல வந்து பேச முற்படவில்லை. இப்போ நம்ம இந்திய தபால் துறை எடுத்துங்க. அமேசான் போகாது, ஃப்ளிப்கார்ட் போகாது. எங்கேயோ கடைசியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு தபால்காரர் வந்து அவரோட மிதிவண்டியில் எடுத்துகிட்டு போய் நியமன ஆணையை கொடுப்பாரு. இந்த அப்பா பழங்குடி இனத்திலேருந்து நீ முதல் ஐஏஎஸ்ஸாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அப்படின்னு. அந்த இடத்த அது வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு ஒன்று சேர்ந்து தானே செய்கிற ஒரு இது. ஏன் இதை வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக மட்டும் கொண்டு போகணும்? இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்படின்னு ஒன்று இருக்கே, ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே துறை இருக்குது. அந்த இந்திய ரயில்வே துறையில் பாருங்கள், இந்திய ரயில்வே துறையில் மாநிலமும் ஒன்றியமும் ஒன்றா இணைந்து தானே செயல்படுது. அந்த இடத்த எந்த பிரச்சனையும் வர்றதில்லையே. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு அடக்குமுறை, அந்த ஒன்றிய அரசு நம்மளை அடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தா தான் வந்து தவறே தவிர இரண்டும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவதில் மிகவும் அழகாக நடந்து கொண்டுள்ளது. இப்போ நம்ம சொல்கிறோம், தமிழகத்திலிருந்து கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 38 பைசா தான் நமக்கு திரும்ப வருது. இது வந்து அநீதி இல்லையான்னு கேட்டால் வந்து இது வந்து அநீதியே கிடையாது. என்னப்பா அநீதி கிடையாதுங்கிற? அது எப்படி அநீதி இல்லாதாகும் அப்படின்னா, இப்போ ஒரு தாய் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள். மொதல் பையன் வந்து ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறான். 2வது பையன் வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறான். 3வது பையன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பளமே வாங்குறதில்ல, வீட்டில் சும்மா இருக்கான், வேறு ஏதாவது வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ நீ முதல் பையன் நிறையா சம்பளம் வாங்குற, உனக்கு இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடு. நீ 2வது பையன் குறைவாக தான் சம்பளம் வாங்குற மொதல் பையனை விட, உனக்கு வந்து சாம்பார் சாப்பாடு தான். நீ 3வது பையன் சம்பளமே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது மிச்ச மீதி வச்சா போடுறோம் அப்படின்னா போடுறோம். இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தாய் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒன்றிய அரசு. இந்த மாநிலங்களுக்கு இடையில் ஒருவர் முன்னேறும் வரை மற்றொருவர் வந்து அவர்களுக்கு துணை கொடுக்க வேண்டும். அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட், ஒன்றிணைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இதே வந்து இதை இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா, அதே பையனை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, அதே மாதிரி வந்து தாயே வந்து சாப்பாடு போட்டு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பிரச்சனையே இங்கே. அதனால் ஒவ்வொரு மாநிலமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனோட பொருளாதார நிலையை அடையணுங்கிறக்காக மற்ற மாநிலங்கள் உதவி செய்யுது. இதில் வந்து தமிழ்நாடு ஒரு பெரும்பங்கு வகிக்குதுன்னா அதுக்கு நம்ம பெருமை தான் படணுமே தவிர அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்த நான் வந்து என்னோடய உரையை எப்படி முடிக்க விரும்புகிறேன்னா, ஒன்றிய அரசும் மாநில அரசும் வந்து வேறு வேறு சக்திகள் அல்ல, இரண்டும் ஒரே சக்தி. ஒன்றிணைந்தால்தான் பாரதம் முன்னேறும், இந்தியா முன்னேறும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களே, இப்பொழுது ஒரு சிறிய உணவு இடைவேளை விட்டு மீண்டும் 2 மணிக்கு சந்திப்போம். இங்கே உணவு தயாராக இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல மாணவர்கள் போயிட்டு சாப்பிட்ருங்க, பெற்றோர்கள் போங்க. 1:30 ஆயிடுச்சு, 2:15, 45 நிமிடங்கள். அந்த இதில் போட்டுருங்க, நம்ம லைவு 2:15 அடுத்து நெக்ஸ்ட்.